வணக்கங்க. இந்த கதை இப்படிலாம் நடக்குமான்னு யோசிக்காமல் இப்படி நடந்தால் எப்படி இருக்குன்னு யோசித்து உருவாக்குன ஒரு 100% ஜாலியான கற்பனை கதைங்க. ஸோ லாஜிக்கெல்லாம் பெருசாக பார்க்காம லாஃப்டர் வர வைக்கிறது தான் எங்கள் டார்கெட்டுங்க. ஃபாதரை பார்க்கணும். எதுக்கு? கவுன்சிலிங்க்கு வந்திருக்கேன். ஃபாதர், ஃபாதர் எங்கே போயிருப்பாரு? ஃபாதர், எதுக்குடா கத்துற? ஒரு பொண்ணு உங்களை பார்க்கணுமா? எதுக்கா? ஃபாதர் எதுக்கு பார்க்க வர போகிறாங்க? ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். ஃபாதருக்கு 2 நாள் ப்ராப்ளம்டா, பயிற்சி பிரச்சனை வேறு. டாக்டர்கிட்ட வேறு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அந்த பொண்ணு இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வர. உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம், எனக்கு லைஃபே ப்ராப்ளம். தூங்க கூட முடியல. உனக்கு ஸ்லீப்பிங் ப்ராப்ளம், எனக்கு சிட்டிங் ப்ராப்ளம். என்னால் உட்கார கூட முடியல. மண்டையில் 100 குண்டூசி குத்துற மாதிரி இருக்கு. எனக்கு ஸ்க்ரூ டிரைவரே குத்துற மாதிரி. ஃபாதர், நம்ம கிட்ட பிரச்சனைன்னு வரவங்கிட்ட நம்ம பிரச்சனை ஏன் சொல்கிறீங்க? அதிகாரம் 41 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். டேய், உனக்கு எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியாமல் என் பைபிள் எடுத்து படிக்காதானே. நீ சொல்லுமா. என் பேர் பவானி, என் சிஸ்டர் சிவானி. அம்மா பேர் அருக்கானி, அப்பா பேர் சப்பானின்னு அடுக்குமொழி பேசியிருந்தேன் நினச்சிக்கா. குப்பரச்சி பத்துக்கும் போய். ஃபாதர், கோவப்படாமல் பொறுமையாக உட்காந்து என் கதையை மூலத்துலேருந்து கேட்டால் தான் பிரச்சனை புரியும். மூலத்தில் தான்மா பிரச்சனையே. என்னால் உக்காஞ்செல்லாம் கேட்க முடியாது. அப்படியே மூவ் பண்ணுறேன், யூ கண்டினியூ. தென்காசி மாவட்டத்தில் மெஞ்ஞானபுரம்னு ஒரு அழகான ஊர். அது என்ன அழகான ஊர்? அழகான ஊர், அவ்வளோதான். எங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சிங்க 3 பேர். நான் மூத்தவ. எம்ஜிஆர்லேருந்து எஸ்டிஆர் வரைக்கும், சிவாஜிலேருந்து சிவகார்த்திகேயன் வரைக்கும், தளபதி, தனுஷன்னு பல தினசான குரலில் மிமிக்ரி பண்ணுவேன். ஓ, மிமிக்ரி பண்ணுற பாப்பாவா? கலக்கு போகுது ப்ரோக்ராம் போகிறத விட்டுட்டு வயிறு கலங்கி போகிறேன். ஏன்ட்டு நிற்கிறேன்? மிமிக்ரி மட்டும் இல்லை, வாய் அசைக்காமல் வாய்ஸும் வரும். அம்மா அங்காள ஈஸ்வரி, 11 பேருக்கு 7 கீப்பர் கிடைச்சிட்டாங்க. இன்னொரு 4 பேர் கிடைக்கிறதுக்கு நீதான் நல்வழி காட்டணும். ஃபீல்டிங்க்கு ஆள் இல்ல நேங்கி டிவி சவுண்டும் ஆஃப் பண்ணிட்டேன். வாயும் அசையல. அப்போ வாய்ஸ் எங்கேருந்து வருது? இதுக்கு பேரு வென்ட்ரிலாக்கிசம். என்னது? என்ட்ரி லாக் ஆயிட்டானா? உள்ள இருந்து பிரெத் எடுத்து பேசுவேன். புரியலையே. இப்போ உங்க வாய்ஸ்ல வாய் அசைக்காம பேசவா? என் வாய்ஸ்லையா? இதை பேசு. உனக்கு ஸ்லீப்பிங் ப்ராப்ளம், எனக்கு சிட்டிங் ப்ராப்ளம். என்னால் உட்கார கூட முடியல. என்னம்மா என் வாய்ஸ் அப்படியே கன கச்சிதமாக பேசுகிறேன்? மேடம் என் வாய்ஸில் பேசுங்க. டேய், இங்கேனா ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நடக்குது, என் வாய்ஸில் பேசுன்ற. நீ சொல்லுமா. சத்தியமா இது சயின்ஸ் லேப் இல்லை, எங்க வீட்டில் இருக்கிற என் சிஸ்டர் சிவானியோட ரூம். எந்திரன் 2.0 படத்தை சங்கரை விட இவ தான் அதிக வாட்டி பார்த்துருப்பா. ரொபாட்டிக் காலேஜில் தான் சேருவேன்னு அடம் பிடிச்சி கோல்டு மெடலே வாங்கிட்டா. இதில் இவ ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, செத்து போன ஆடு, கோழி, நாய்க்குட்டி எல்லாம் ரொபாட்டிக்ஸ் மெத்தடில் எந்திரிக்க வச்சு அதை ஃபேஸ்புக்கில் போட்டு ட்ரெண்ட் ஆக்கிறது தான். இவளை டைரெக்டாக கல்லறைக்கு போக சொல்லு, செத்து போனவெல்லாம் எழுப்பிடலாம். இன்னொரு சிஸ்டர் யாழினி எல்லாருடைய கையெழுத்தையும் அப்படியே போடுவா. ரிப்போர்ட் கார்டில் அப்பா கையெழுத்தில் ஆரம்பித்து ரூபா நோட்டில் இருக்கிற கவர்னர் கையெழுத்து வரைக்கும் அப்சி பேசக்காமல் போடுவா. அவ்வளோ டேலண்ட். இது பேர் டேலண்ட் கிடையாது, அக்யூஸ்டு தானே. இதுதான் எங்க அக்கான்னு சொன்னா நம்பிடுவீங்க. அட, நம்ம அண்ணன் லட்சுமி. ஆனா அக்கா இல்ல, அம்மா, செல்லம்மா. வாயை திறந்து பேச ஆரம்பிச்சா உள்ள ஒரு வானொலி நிலையமே இருக்கும். மற்றவங்கள மாதிரி பேசுற நீ செத்து போன ஒரிஜினலாக டூப்ளிகேட் ஆகிற உன் தங்கச்சி, அடுத்தவங்கள மாதிரியே கையெழுத்து போடுற இன்னொரு தங்கச்சி. குடும்பமே ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணிட்டு பயிற்சி வழியில் இருக்கிற ஃபாதர்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். இல்லை, கதையை முழுசா சொல்ல விடுங்க ஃபாதர், இல்லைன்னா மறந்து போய் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவேன். ஐயோ, யாரு மாமா? ஐயோ, மூஞ்சி இன்ஜின் மாதிரியே இருக்குது. எங்க தாய் மாமா முருகேசன்.
நாங்க வச்ச பேரு மப்பு மாமா. டிராவல்ஸ் வண்டி ஓட்டுற இவன் கார்ல பாரே வச்சிருக்கான். மாமாவுக்கு என் மேல 100% லவ். வேண்டாத புள்ளையை பேத்து காண்டாமிருகன் பேரை வச்ச மாதிரி இவனெல்லாம் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. ஃபார்வர்ட் பண்ணு. இவரு தான் எங்க தாத்தா தங்கசாமி, பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட். பார்த்தா உடுப்பு வேலை வேலை செய்கிற மாதிரி இருக்கிறாரு. இவர் போய் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட்ன்ற. எங்க தாத்தா வெள்ளக்காரன் பிரியாணின்னு ஒரு ஹோட்டல் வச்சிருந்தாரு. பிஸ்னஸ் பிரமாதமாக நடந்தது. திடீர்னு பாலம் கட்டுன்னு பஸ் ரூட் எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டாங்க. கடைக்கு ரெகுலராக வந்த கஸ்டமர் கூட்டம் மொத்தமாக நின்றுச்சு. கடைசியாக கடையை நடத்தவே முடியாமல் விற்க வேண்டிய நிலைமை வந்து சொந்த கடையில் சர்வராக வேலை பார்த்தாரு. மனசு பொறுக்காத நாங்கள் ஊருக்குள்ளே புதுசாக ஒரு ஹோட்டல் கட்டலான்னு எங்களுக்கு சொந்தமான 2 கிரவுண்ட் எடுத்து அடமானம் வைக்கலான்னு முடிவு பண்ணோம். யார் இந்த சிகப்பு மொட்டை ராஜேந்திரன்? சைக்கிள் வட்டியில் ஆரம்பித்து ராக்கெட் வட்டி வரைக்கும் வளர்ந்துருக்கிற ராக்கெட் ரவி. நான் கடன் கொடுக்கறப்ப ஆதார் கார்டு பார்க்க மாட்டேன், ரேஷன் கார்டு மட்டும் தான் பார்ப்பேன். அதுவும் லேடி மெம்பர்ஸ் அதிகமா இருந்தா இமீடியட் சாங்ஷன். பணம் பத்தும் செய்யும், வட்டி வரலன்னா இவன் வச்சு செய்வான். எல்லாம் தெரிஞ்சும் ராக்கெட்டு கிட்ட பத்திரத்தை வச்சு 15 லட்சம் வாங்கின இந்த நாள் எங்க கேலண்டர்ல குறிச்ச அந்த நாள். என் நெஞ்சில் கூட இருக்கும் நண்பா நண்பிகளே, வாங்கடா, ஐ அம் வெயிட்டிங். வெள்ளக்காரன் பிரியாணி வெளுத்துக்கட்ட பிரியாணி, வெள்ளக்காரன் பிரியாணி வெளுத்துக்கட்ட பிரியாணி, மட்டன் சுக்காடா கொக்கா மக்காடா சிக்கன் டிக்காடா டேஸ்ட் பக்காடா. வெள்ளக்காரன் பிரியாணி வெள்ளக்காரன் பிரியாணி வெள்ளக்காரன் பிரியாணி வெள்ள வெள்ள வெள்ள, வெள்ளக்காரன் பிரியாணி வெள்ளக்காரன் பிரியாணி வெள்ளக்காரன் பிரியாணி வெள்ள வெள்ள வெள்ள. நீங்கள் முதல்ல சிரிக்க நிறுத்துங்க. இப்போ என்ன ஒரே பாட்டில் டெவலப் ஆகி ஸ்டார் ரோட்டில் கட்டிட்டுன்னு சொல்ல போகிறேன். இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலையிலே பார்த்துட்டோம். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டுமா? இருங்க ஃபாதர், எங்கள் ஃபேமிலி லைஃப் நாங்கள் நினச்ச மாதிரி அமைஞ்சதுன்னு என்ஜாய் பண்ணோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட அடைக்கல் ராஜ் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அரசியலின் அர்னால்டு அடைக்கல்ராஜ், சட்டசபையின் ஜாக்கி சான் அடைக்கல்ராஜ், பொலிட்டிக்கல் ப்ரூஸ்லி அடைக்கல்ராஜ். எங்க அண்ணன் அடைக்கல்ராஜுடைய சக்சஸ் பார்ட்டி 2000 சிக்கன் பிரியாணி, 2000 மட்டன் பிரியாணி, கலக்குது தந்தூர் முட்டா பொடி மாசு அடடா கொள்ள மாசே சவருமா எல்லாரையும் கவருமா கோலா உருண்ட கொண்டா பத்தல கொண்டா அண்டா சொர புட்ட தின்னா தின்னா சொத்தா எழுதி பப்பா கறி தின்னா தின்னா கதா எழுதி. வெள்ளக்காரன் பிரியாணி வெள்ளக்காரன் பிரியாணி வெள்ளக்காரன் பிரியாணி வெள்ள வெள்ள வெள்ள, வெள்ளக்காரன் பிரியாணி வெள்ளக்காரன் பிரியாணி அபிராமி அபிராமி வெள்ள வெள்ள வெள்ள. எல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்குல்ல? ஐயா ஒரு நிமிஷம், இந்த பில்லு பேமெண்ட்டா? அதுக்கு நீங்க எம்எல்ஏ தான் பார்க்கணும். அந்த 2 லட்சத்தை நம்ம கட்சிக்கு டொனேஷனா கொடுத்துருங்க. யாராருக்கோ பணத்தை அள்ளி வீசுறீங்க. இது சாப்பாட்டு விஷயங்க. இலையை தூக்கி போடுற மாதிரி எங்களையும் தூக்கி போட்டுறாதீங்க. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் அட்வான்ஸ் கூட வாங்காம எங்க கடப்பத்திரத்தை எல்லாம் அடமான வச்சு இதெல்லாம் பண்ணிருக்கோம் சார். அது மட்டும் இல்லை சார், இதான் எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆர்டர். ஓ, இதுதான் பெரிய ஆர்டரா? இதை நீங்க முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. ஏய், செக் புக் எடு. பெரிய இடம் பெரிய இடம் தான். என்ன சார் வெறும் 10,000 ரூபாய் போட்டிருக்கீங்க? இதுவே ஜாஸ்தி. ஆளுங்கட்சிக்காரங்கிட்ட பணம் வாங்கின மொதல் ஹோட்டல்காரன் நீதான். இந்த செக்கை நான் எடுத்துக்கிட்டு போனா 10,000 ரூபாய் நீங்க எனக்கு பிச்சை போட்ட மாதிரி. ஆனா இதே செக்கை உங்களுக்கு திருப்பி கொடுத்தா 2,64,500 ரூபாய் நான் உங்களுக்கு பிச்சை போட்ட மாதிரி. ஏய், அவனை அடிச்சு சாகடிங்கடா. என்ன தைரியம் தான் லீடர் முஞ்சே சக்கத்துக்கு போடுவேன். நெஞ்சை நிமித்து தோளை உயர்த்து நாளை விடியுமே தோழியே. விழுந்த உடனே எழுந்த பழகு எழுந்த கணமே எட்டி பிடிக்கலாம் இமயமே. நிலவின் மீது அதை அடித்தது யாரு? வானவில் சாயம் அதை பூசியதாரு?
போதி மரத்தை விறகாய் இங்கு மாற்றியதாரு உக்கள் மீது அமிலம் அதை ஊற்றியதாரு பெண்ணிடமே வருங்காலம் உன்னிடமே உருவாக்கி குணத்தை. உங்க தாத்தாக்கு கழுத்துல பலமா அடிபட்டதுனால எலும்பு முறிவு ஏற்பட்டு ரத்த குழாய் ஹெவியா டேமேஜ் ஆயிருக்கு. சோ ஹெமோடோமா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் ஃபாதர் அழறீங்க? இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். போலீஸ்டையும் போக முடியாம கடையும் நடத்த முடியாம முட்டு சந்தில மாட்டின மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நான் அந்த சுச்சுவேஷன் நினச்சி அழுவலம்மா. ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாம வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறேம்மா. யோ மாட்டினேன். உன் வலதையை பிடித்து நான் துணையாகவே இருக்கிறேன். அதிகாரம் 41:13 வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்க? நீ படிக்கல? அப்படியே இருக்குது அதுல. போயா, நீ எல்லாம் ஒரு ஃபாதர். நீங்க சொல்லுங்க, அடுத்து என்னாச்சு? வேற என்ன ஆயிருக்கும்? அவங்க தாத்தனை ஒரே அடி அவன் செத்து இருப்பான். அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு. ஒரு தங்கச்சி தலைமறை ஆயிருக்கும். இன்னொரு தங்கச்சி மென்டல் ஆயிருக்கும். இவன் நேரா வந்து என்ன மென்டல் ஆயினுக்குறா, அவ்வளோதான். ஐயோ அதெல்லாம் அங்கிள். ஏய் அங்கிளா? நான் ஃபாதரு. சாரி ஃபாதர், ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. நல்ல வேலை ஃப்ளோவில் பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லலையே. நீங்க கன்ஃபியூஸ் பண்ணதுல சொல்ல வந்ததெல்லாம் மறந்துட்டேன். பேசாம நான் முதல்ல இருந்து சொல்லிடுறேன். மறுபடியும் முதல்ல இருந்தா? தென்காசி மாவட்டத்துல மெஞ்ஞானபுரம்னு ஒரு அழகான இந்த கதையில ஹீரோனையும் வந்துட்டேன், வில்லனும் காமெடினும் வந்துட்டாங்க. தயவு செய்து இந்த கதைக்கு ஹீரோ யாருன்னு சொல்லுமா? பேரு பூங்குன்றன், பிரபல வழக்கறிஞர். அடைக்கல் ராஜ் மேல பொதுநல வழக்கு போட்டிருந்தாரு. கேஸ் நம்பர் 97/24. யுவர் ஆனர், மருத்துவ தந்தை என அழைக்கப்படும் தென்காசி எம்எல்ஏ அடைக்கல் ராஜும் அவரது மனைவி டாக்டர் ஜாஸ்மினும் குக்கிராமங்களுக்கு போய் இலவச மருத்துவ முகாம் நடத்துவாங்க. இந்த போலி முகாமை உண்மைன்னு நம்பி அப்பாவி ஏழை ஜனங்க மருத்துவ பரிசோதனைக்கு போவாங்க. அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் வாங்கி அவங்க கிட்ட நிறைய வெள்ளை பேப்பர்ல கையெழுத்தும் வாங்கி அவங்களுக்கே தெரியாம அவங்க பேர்லயே பாலிசி எடுத்து இல்லாத நோயை இருக்கிறதா சொல்லி ஆபரேஷன் பண்ண மாதிரி பில்லும் பொய்யான டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி இன்சூரன்ஸ் ஆபீசர்ஸை கைக்குள்ள போட்டுக்கிட்டு கோடி கணக்கில் கொள்ளையடிச்சிருக்காங்க. அடைக்கல் ராஜோட இன்சூரன்ஸ் மோசடியில் பாதிக்கப்பட்டவங்க இதுவரைக்கும் நாங்க எடுத்த லிஸ்ட் படி 28 பேர். இன்னும் எத்தனை பேரும்? எந்த பாவமறியாத ஏழைகளோட வாழ்க்கையிலும் உயிரோடையும் விளையாடுற அடைக்கல் ராஜுக்கு கடுமையான தண்டனை வழங்கி மோசடி செய்யப்பட்ட பணத்தை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க உத்தரவிட வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. This court is adjourned to coming 15th. ஒரு ஆடு சத்தா மட்டன் கிலோ 1000 ரூபாய். ஒரு கோழி சத்தா சிக்கன் கிலோ 500 ரூபாய். ஃபிஷ் சத்தா கிலோ 300 ரூபாய். ஆனா மனுஷன் சத்தா நெத்தியில 1 ரூபாய். திருவிழா அதுமா டெத்து பாட்டு பாடுற, குத்து பாட்டு பாடு. ஜிஹெச்ல குத்துறாங்க ஊசி, ஊசி குத்துற பொண்ணு பேரு ரோசி. ஜிஹெச்ல குத்துறாங்க ஊசி, ஊசி குத்துற பொண்ணு பேரு ரோசி. ரோசி குத்துற ஊசி வேணுமா, இல்ல ஊசி குத்துற ரோசி வேணுமா? ரோசி குத்துற ஊசி வேணாமே, எங்களுக்கு ஊசி குத்துற ரோசி போதுமே. லலாலே லகில லகில லலாலே, லலாலே லகில லகில லலாலே, லலாலே லகில லகில லலாலே, லலாலே லகில லகில லலாலே. ஜிஹெச்ல குத்துறாங்க ஊசி, ஊசி குத்துற பொண்ணு பேரு ரோசி. விச்சோரம் விக்குதுடா மீனு, மீன் விக்கிற பொண்ணு பேரு பானு. விச்சோரம் விக்குதுடா மீனு, மீன் விக்கிற பொண்ணு பேரு பானு. பானு விக்கிற மீன் வேணுமா, இல்ல மீன் விக்கிற பானு வேணுமா? பானு விக்கிற மீன் வேணாமே, எங்களுக்கு மீன் விக்கிற பானு வேணுமே.
வாக்கிங் போறாளே நிம்மி நிம்மி கூட நந்து போது நம்ம ஜிம்மி ஜிம்மி வாக்கிங் போறாளே நிம்மி நிம்மி கூட நந்து போது நம்ம ஜிம்மி ஜிம்மி நந்து போற நிம்மி வேணுமா இல்ல கூட போற ஜிம்மி வேணுமா நந்து போற நிம்மியும் வேணும் எங்களுக்கு கூட போற ஜிம்மியும் வேணும் லலாலே லகில லகில லலாலே லலாலே லகில லகில லலாலே லலாலே லகில லகில லலாலே லலாலே லகில லகில லலாலே 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 தமிழக முதல்வர் மீது பூங்குன்றன் பொதுநல வழக்கு. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போட் வழங்கும் திட்டத்தில் 4000 கோடி ரூபாய் சுருட்டியதாக குற்றச்சாட்டு. தலைவரே, இதுவரைக்கும் என் மேல கேஸ் போட்டான், இப்போ உங்க மேலே போடுறான். ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்குல 2 மினிஸ்டர் புழலுக்கு அனுப்பிட்டான். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவன் கைய கால உடைச்சி அந்த பூங்குன்றன் போட்ட எல்லா கேஸையும் என்னைக்கே க்ளோஸ் பண்றேன். அடக்கல் ராஜ், இனிமேல் கேஸ க்ளோஸ் பண்ண கூடாது, அவனை ஆளே க்ளோஸ் பண்ணணும். பூங்குன்றனை போட்டு தள்ளுறதுக்கு பூக்கடை பாய் தான் சரியான உடனே ஃபோன் பண்றா. பூக்கடை பாய் என்கவுண்டர்ல போட்டு தள்ளி அவன் சாக்கடையில் வந்து செத்தே போயிட்டான். அப்ப வளையல் வாசே வளையாப்பட்டியில அவனை வளைச்சு பிடிச்சிட்டாங்கன்னு வலைத்தளத்திலேயே வந்துருச்சு. குமாரே, கொரோனால அவன் க்ளோஸே ஆயிட்டான். ஊதுபத்தி உலகநாத, கற்பூரம் கணேஷ், சாம்பராணி சண்முகம். கொலை பண்றதுக்கு ஆள் கேட்டா கும்பாபிஷேகத்துக்கு கூட்டமா கொண்டுறீங்க. லீடர் பொட்டு பவானி ஒருத்தர் இருக்காரு, 49 கொலை பண்ணிருக்காரு. பொட்டு பொட்டு போட்டுருவாரு. என்னடா பொம்மையை கொலை பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். காலையில எந்திரிச்சத காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொம்மையாச்சும் போட்டு தள்ளனாதான் இந்த பொட்டு பவானிக்கு பொழுதே வெடியும். மெயில் எல்லாத்தையும் எனக்கு மெயில் பண்ணிட்டா போல. அருவி ஹோட்டல், அரையன் 302, வெள்ளிக்கிழமை 9 o'clock. பூங்குன்றன். பூங்குன்றன். உங்க தாத்தாவோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆனதுனால ஐசியூக்கு மாத்திட்டோம். இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள ஆபரேஷன் பண்ணலன்னா அவர் கோமா ஸ்டேஜ் போறது கூட வாய்ப்பு இருக்கு. இது ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரின்றதுனால அரௌண்ட் 25 lakhs வரைக்கும் செலவாகலாம். தாத்தாவுக்கு ஆப்ரேஷனுங்கிற முக்கியமான விஷயம்தான். நான் ஹெல்ப் பண்றேம்மா. ஆனா கேஷா இல்ல, பேங்க்குக்கு தான் போறேன். உன் அக்கௌண்ட் நம்பர் எழுதி கொடுமா, நான் உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். சொன்ன மாதிரியே 25 லட்சம் ரூபாய் என் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. தாத்தா ஆப்ரேஷனுக்கு ஹாஸ்பிட்டல்ல படத்தை கட்டிட்டு ராக்கெட் ரவி அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லலாமேன்னு ஃபோன் பண்ணேன். சரியான நேரத்துல வந்து கடவுள் மாதிரி உதவி பண்ணீங்க, ரொம்ப நன்றிண்ணே. நன்றிலாம் எதுக்கு? நான் தான் உனக்கு பணமே அனுப்பலையே. உங்க தாத்தா அரசியல்வாதியோட சண்டை போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னு இப்பதான் தெரிஞ்சிச்சு. அரசியல்வாதியோட சண்டை போடுறவங்க யாரு கூடயும் நான் வரவு செலவு வச்சுக்கிறது இல்ல. ஏற்கனவே வாங்கின 15 லட்சத்தை வட்டியோட திரும்பி தரல, குடும்பத்தோட சிக்னல்ல பிச்சை எடுக்க வச்சு வசூல் பண்ணிடுவேன். ராக்கெட் ரவி அந்த பணத்தை அனுப்பலன்னா அப்ப அந்த 25 லட்சத்தை அனுப்புனது யாரு? நம்பர் புதுசா இருக்கு, இக்னோர் பண்ணலாம்ல. வேற டர்ரு டர்ரு ஆஃப் பண்ணிடலாம். அச்சச்சோ. பவானியா? பவானி சிஸ்டர்? பவானி மேடம், உங்க அக்கௌண்ட்டுக்கு 25 லட்சம் ரூபாய் பணம் வந்துச்சுல, நான் பேசணும். நீங்க எங்க இருக்கீங்க? ஏய், இதுல யாரா பவானி? தோ வெள்ளை கலர் சுடிதார் போட்டு தனவட்ட உட்காந்துருக்காளே, இவதான் அந்த வெள்ளைக்காரன் பிரியாணி ஃபேமிலினே. ஏமா பவ்வு, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன்ற நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? உங்களால நாங்க பட்டதெல்லாம் போதாதா? மறுபடியும் எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆபரேஷன் பண்றதுக்காக பொட்டு பவானின்னு ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணோம். என் சர்வீஸ் சார்ஜ் 25 lakhs. பவானி ஓசிசி பேங்க், இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அந்த 25 லட்சத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அவன் பேரும் பவானி, உன் பேரும் பவானி. அவனுக்கும் ஓசிசி பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, உனக்கும் ஓசிசி பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு. அவன் அக்கௌண்ட் நம்பர் கடைசியில 90ல முடியும், உன் அக்கௌண்ட் நம்பர் 09ல முடியும். ஆனா பின்னாடி இருக்க இந்த பரதேசி அந்த பவானிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பதிலா இந்த பவானிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா எங்களுக்கும் இன்னொரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டியிருந்தது. அந்த பணம் தான் இந்த பணம் நினைச்சு அந்த பணத்தை எடுத்து எங்க தாத்தாவோட ஆபரேஷனுக்காக இந்த ஹாஸ்பிட்டல்ல கட்டிட்டோம். நீ தாத்தாவுக்கு ஆபரேஷன் பண்ணுவியோ இல்ல உங்க ஆத்தாவுக்கு ஆபரேஷன் பண்ணுவியோ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இமீடியட்டா அந்த 25 லட்சத்தை அந்த பவானி அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற. பாருங்க,
உடனே கேட்டா எப்படி கொடுக்கறது? கொஞ்சம் டைம் வேணும். எவ்வளவு டைம்? ஒரு 1 வாரம். 1 வாரமா? அடக்கல் ராஜை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க இமிடியேட்டா அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா இதே ஹாஸ்பிட்டல்ல வச்சு உங்களை குடும்பத்தோட கொளுத்திடுவாரு. 24 hours. வீழ்கின்ற விதைதான் மீண்டும் வாழ்கின்ற மரமாக மாறும். முடிகின்ற இரவும் மறுநாள் அதிகாலை பொழுதாக புலரும். சந்திக்கும் யுத்தங்கள் வெற்றியின் மொத்தங்கள் சிந்திய ரத்தங்கள் தந்திடும் உச்சங்கள் வலி தரும் காயங்கள் வழிவிடும் மாயங்கள் மறைந்திடும் பாவங்களே. கலங்காதே பெண்ணினமே வருங்காலம் உன்னிடமே உருவாக்கு போர் குணத்தை இரையாக்கு தீயோடு. பவானி, எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு டெட் எண்ட் ஒன்று வரும். எல்லா கதவுகளும் மூடப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று தோணும். அந்த மாதிரி சமயத்தில் தான் கடவுள் மாதிரி ஒருத்த வந்து நம்மளை காப்பாற்றுவான். பூங்குன்றன் ஒரு லாயர் கொடைக்கானல் இருந்து அடைக்கல் ராஜ் கேஸுக்காக தென்காசி அருவி ஹோட்டலில் வந்து தங்கியிருக்காரு. லாயர் பூங்குன்றன் சார் பார்க்கணும். சார் பிஸியா இருக்காரு, நீங்க கொஞ்சம் லாபியில வெயிட் பண்ணுங்க. நாங்க பூங்குன்றன் சாரோட க்ளோஸ் ரிலேஷன். சும்மா ரெடி. அவரே வர சொல்லி தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க வெள்ளக்காரன் பிரியாணியோட ஓனர். விசிட்டிங் கார்டு குடுறி. இந்தா வெச்சுக்க. எந்த ரூம் சொன்ன? 302. காலிங் பெல் அடிச்சு ரெஸ்பான்ஸே இல்ல. இப்போ என்ன பண்றது? போயிட்டு அப்புறம் வரலாமா? வா. டோர் திறந்து இருக்குடி. சார் சாரி சார், ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சு பார்த்தோம், ரெஸ்பான்ஸ் இல்ல. அதான் நேரா உள்ள வந்துட்டோம். தங்கசாமி தாத்தா தான் உங்களை பார்க்க சொன்னாரு. எங்களுக்கு எல்லாமா இருந்து அவர் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டாங்க. ஏன்னா நான் பேசிட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேன்றாரு. என்னாச்சு? போது ஓவராயி ஃபிளாட் ஆயிட்டாரு ஆளு. ஐயோ ஐயோ சாரி சார், சாரி சாரி. Past few minutes, Buckingham Palace has announced the death of Her Majesty Queen Elizabeth II. Cap on the statement. Died peacefully at Balmoral this afternoon. Charles, காப்பாத்த வந்த கடவுள் போயிட்டாரு. ஐயோ இந்த காலையில பேப்பர்ல பணம் வரவே போட்டிருந்தது. அப்படி கொடை வர ஆயிடுச்சடி. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இந்த கையில கதவை திறந்தேன். லூசுதி ஏன் கை சத்த போட்டா கொன்றுவேன். ஐயோ இன்னொரு குடுமா ஏற்கனவே ஒண்ணு இருக்கேடி, அது பத்தாதா? ஐயோ மூடு போறியா இல்லையா? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ போலீஸ்! மரியாதையா கதவை திறங்க. நாங்க 4 பேர் உள்ள இல்ல. உங்க எல்லார் முகமும் சிசிடிவில தெரியுது. நான் ஒளிஞ்சிட்டோமே, அப்புறம் எப்படி தெரியுமா? இருட்டு அறையில் முரட்டு கொலை எபிசோட் 8888. மாட்டிக்கொண்ட பெண்கள் சிக்கிக் கொண்டார்களா, தப்பிச் சென்றார்களா? இந்த கையாலடிமே நம்ம வீட்டு கதை கூட திறக்க மாட்டேன். போய் பாருடி ப்ளீஸ். ஐயோ ஓகே ஓகே, சிவானி போயிட்டா. ஐயோ கூச்சந்த பிரிட்டோ குரூப் எங்கே வந்துட்டானுங்க. சத்தம் போடாத. அவன் கத்தியை வச்சு காத கொடைறான். இவர் அப்படியே தூக்கிட்டு போய் உள்ள பெட்ல படுக்க வச்சுட்டு கேட்டா தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவோம். ஆனா அவர் தூங்கும் போது நம்ம இங்க என்ன பண்றோம்னு கேட்டா அவர் தூங்குறதுனால தான் நம்ம திரும்பி போயிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். செல்லம்மா நீ கால புடி. நான் யார் காலையும் பிடிக்க மாட்டேன், கையை தான் பிடிப்பேன். வக்கீல பார்த்து கேஸ் கொடுக்கலான்னு வந்தா இவரே பூட்ட கேஸ் ஆயிட்டா. ஐயோ ஐயோ தூக்கு கை கை கை.
உடம்பு இப்படி வளையுது. லாயரா ரப்பரா? கதவு திறந்து இருக்கு. கிளம்பலாம். அந்த கழுத்து பிடிச்சு துப்பட்டா வர மாட்டேங்குது. டேய் இங்க வர்றா. தத்தா திதி து து தே தை து து தௌ. மம்மா பிமி மமு மெமே மை மமோ மௌ. எங்கேயோ போன மாரியாத்தா எம்மேல வந்து ஏறாத்தா. நாங்க எதுவும் பண்ணல. ஏய் நீங்க கொலை பண்ணலடா. ஆனா சிச்சுவேஷன் உங்களை கொலை பண்ண வச்சிருச்சு. அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு. 50க்கு 100க்கு ஆடு கோழி அடிச்சவன் 25 லட்சம் ரூபாய்க்கு ஆளே போட்டா என்னன்னு நீங்க குடும்பத்தோட பால்கனில உட்கார்ந்து பிளான் பண்ணிருக்கீங்க. ஆனா எங்க வீட்ல பால்கனியே இல்லனா. நாங்க கொல்ல வேண்டிய ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சி துப்பட்டாவை கழுத்துல போட்டு இறுக்கி கொலை பண்ணிட்டீங்க. நாங்க பண்ண வேண்டியது நீங்க பண்ணிட்டீங்க. இல்லாம இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கிடந்த அந்த உடம்ப தலானிய வச்சு பொசுக்குன்னு போட்டீங்க. வேற லெவல்ல போட்டீங்க. சூப்பர். லீடர் ஃபோன் பண்றாரா? சொல்லு. லீடர் பூங்குட்ரனுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாரடி? தாத்தா கால் பண்றாரு. சுச்சு. என்னம்மா போய் சேர்ந்தாச்சா? ஆமா ஆள் எப்படி பார்க்க தெய்வம் மாதிரி இருக்கார்ல? ஆமாமா தெய்வமே தான். அவர்கிட்ட போன கூட செத்த நேரம் பேசிடுறேன். செத்த நேரத்துல எப்படிப்பா பேசுவீங்க? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் பேசிடுவேம்மா. நீ ஏன் உயிர் எடுக்கிற? நான் எடுக்கல தாத்தா, வேறயா? கத்தாத தாத்தா, இங்க சிச்சுவேஷன் கொஞ்சம் சரி, சிக்னல் சரியில்லை. நான் அப்புறம் பேசுறேன். யாரே? சார் என்ன நீ பாட்டுக்குள்ள வந்துட்ட? கதவு திறந்து இருந்துச்சு. திறந்திருந்தா ஓ இஷ்டத்துக்குள்ள வருவியா? சாரி மேடம். சார் இல்ல. இல்ல இல்லன்னா போயிட்டாரா? பாத்ரூமுக்கு போயிட்டாரு. இப்ப என்ன? ஆல் அவுட் கேட்டாரு. ஆளே அவுட். அவருக்கு எதுக்கு ஆல் அவுட்? சரி கிளம்பு. மேடம் ஊதுபத்தி கூட வாங்கிட்டு சொன்னாரு. சுத்தம் எல்லாம் தெரிஞ்சுதான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிருக்காரு. நெத்தி காசு எதுவும் கொண்டு வரல? மறந்தே போயிட்டேன். சாரு கோயில பிச்சை போறதுக்காக 100 ரூபா கொடுத்து சில்லற மாதிரி வர சொன்னாரு. 1 ரூபா கைனா மாத்திட்டேன் மேடம். ரைட், நீ கிளம்பு. மேடம் சார் பால் கேட்டாரு. பால் இன்னைக்கு இல்ல நாளைக்கு தான். சார் நீங்களும் நல்ல மூட்ல. ஹலோ சார் செக் அவுட் பண்றேன்னு சொன்னாரு. இன்னும் 1/2 hour தான் இருக்கு. சோ ஹலோ ஹலோ பவானி என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன நடக்குதுங்க? லைன் டெட் ஆயிடுச்சு. அதுவும் டெட்டா? பூங்குன்றன் இன்னும் 1/2 hourல செக் அவுட் பண்ணனும். செக் அவுட்டா? அவர் தான் செக் அவுட் ஆயிட்டாரு. இன்னும் 1/2 மணி நேரத்துல செக் அவுட் பண்ணலனா இந்த ரூமுக்கு கடைசியா வந்த நாம கையும் களுமா மாட்டுவோம். நம்ம இங்க இருந்தா தானே மாட்டிப்போம். இமிடியேட் எஸ்கேப் ஆயிட்டா? எப்படி எஸ்கேப் ஆவ? க்ளோஸ் ரிலேஷன் ரிசெப்ஷன்ல போய் சொன்னல. இப்படி க்ளோஸ் ஆவர்னு தெரியாம சொல்லிட்டேன்டி. பத்தாததுக்கு வெள்ளக்காரன் பிரியாணின்னு விசிட்டிங் கார்டு வேற கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, கதவுல இருந்து கட்டில் வரைக்கும் கைரேகை வேற கண்ட இடத்துல பதிஞ்சிருக்கு. டீ குடுக்க வந்த ரூம் பாய்ல இருந்து டாய்லெட் க்ளீன் பண்ற ஆயா வரைக்கும் கண்ணால பார்த்த சாட்சி கன்ஃபார்ம். ஐயோ இந்த விஷயம் போலீஸ் போஸ்ட்மார்ட்டம்னு போறதுக்குள்ள இவர் உயிரோட இருக்கிற மாதிரி எடுத்துட்டு போய் பாடியை வேற எங்கேயாவது தூக்கி போட்டாதான் நமக்கு சேஃப். ஓகே அது ஓகே. இந்த பாடி எங்க இருந்து எப்படி எடுத்துட்டு போறது? ஏழரைக்கு சமச அனுப்பிட்டாங்கடோ. பம்பையெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்கடோ. சிக்கன் குடும்பம் முட்டு சந்தில் சிக்கிக்கிச்சிடாய். அட சிக்கிக்கிச்சிடாய். மொட்டை தலையில் ஸ்டெப்பு கட்டிங் வெட்டுறாங்கடோய். அட வெட்டுறாங்கடோய்.
லிஃப்ட் வந்துருச்சு வாங்க போலாம். கண் ஆபரேஷனுக்கு டாக்டர் டைம் கொடுத்துட்டாரு. ஏய் சிவானி, மப்ப மாமா அவங்க வர சொல்லி ஃபோன் பண்ணியாடி. வந்துட்டே இருக்கானா? போதண்டி நிறுத்துங்கடி. அப்பா. குட் மார்னிங் தகில் சார். இவனுங்க யாரு? நான் தான் எல்ஐசி ஏஜென்ட் வண்டபாணி. தனக்கம். தனக்கமா? சாருக்கு வா வர வேண்டிய இடத்துல தா வரும், தா வர வேண்டிய இடத்துல வா வரும். அப்படி ஒரு வியாதி. இப்போ வளபதி எல்லாம் கூட நம்ம தாடிக்கையாளர்கள் தான். வளபதியா? தளபதியா தான் வளபதின்னு சொல்றாரு. தாரிசு ஷூட்டிங்ல வளபதியை பார்த்தேன், உணிவு ஷூட்டிங்ல வளைய பார்த்தேன். தலைச்சு பிடிச்சு பாலிசி போட தச்சிட்டல்ல. ஒரு லூசு கிட்ட மாட்டிக்கிட்டோமே. வப்பா நினைக்காதீங்க, தாழ்க்க ஒரு தட்டம் செல்லம். அத தலையாட்டா நினைக்க கூடாது. பிரச்சனை எப்ப தேனா தரலாம். எங்களுக்கு வலைக்கு மேல பிரச்சனை இருக்கு சார், கொஞ்சம் வல்லுங்க. தக்கியா சார், நீங்க தர சொன்னதால தான் நான் தந்திருக்கேன். இவர் என்னத்த தர சொன்னாரு, என்னத்த தந்திருக்கீங்க? தர சொன்னதால தான் வந்திருக்கேங்கிறார். ஐயோ, தயவு செஞ்சு வள்ளி போடாதீங்க. இப்போ நீங்க ஒரு தண்டியில போறப்போ எதிரில ஒரு தண்டி தந்து திடீர்னு மோதி வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்து தடுமாறிய தமிழ்ச்செல்வியை தாங்கி சென்றான் தாமரை கண்ணன். இத வப்பில்லாம தப்பில்லாம நீங்க சொல்லுங்க, நாங்க ஃபுல் ஃபேமிலி பாலிசி எடுத்துறோம். இவன் ஒரு வருஷம் சொல்ல மாட்டாங்க. என்ன தமிழ் வடுமாறுது. தமிழ்ச்செல்வியை வாங்கி மேடம் விருத்தல் வரை எழுதின விருக்குறள் கூட நமக்கு நல்லா தருமே. உப்பார்க்கு உப்பாயம் உப்பார்க்கு ஊவு மழை. ஹலோ, பூங்குன்றன் சார் கிட்ட பேசுனீங்களா? பூங்குன்றன் சாருக்கு நான் நிறைய வாட்டி கால் பண்ணிட்டேன், அவர் போனே எடுக்க மாட்டேன்றாரு. சம்திங் இஸ் ராங். நான் அவர் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போறேன். வாங்க வாங்க, ஸ்ட்ரெயிட்டா வாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிக்குது. கண்டுக்காம திரும்ப கேக் கட் பண்ணுங்க. யாரா நீ? என் பொண்டாட்டி மேல உட்கார்ற? அதுக்கு என்ன அடிக்கிற? ஏடா, புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டைய முட்டி விடுற. ஐயோ சாரி ஆண்டி. யார பாக்குற ஆண்டிங்கற? நான் ஏஜே அடல் பண்ணல. கடச்ச ஒரே ஒரு லெக் பீஸ் ஒழுங்கா சாப்பிட விட மாட்டீங்களாடா? ஓ அவனா நீ? என்ன பண்ற? எப்படியா? உன்னை கொல்லாம விட மாட்டேடா. அங்க பாரு. ஓய், உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இங்க விட்டுட்டு நாம எஸ்கேப் ஆயிடலாம். ஹோட்டலுக்குள்ள அவர் எங்க செத்துட்டாருன்னு தெரிஞ்சாலும் நம்ம தாண்டி மாட்டுவோம். ஆமா, இங்க இருக்கு. சார் 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 ஹோட்டல் அருவிக்கு அர்ஜென்ட்டா போகணும். நான் அருவி ஹோட்டல் தான் போறேன், ஏறுங்க. போலீஸ் போயிட்டாங்க, வாங்க வாங்க. ஏய், ரூட் கிளியர் தானே? போயிடலாம்ல. என்னடி இது வா இப்படி இருக்கு? ஏதாவது பண்ணு. ஐயா, ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கு. சரியில்லை சரியில்லை. இது பேரலைஸ் அட்டாக் மாதிரி இருக்கு. வேற வேற ஒரு எமோஜி. ஐயோ, வேற மாதிரி. இது டெரரா இருக்கு. ஐயோ முருகா. நாட் பேட். ஓகே, சீக்கிரம் சீக்கிரம். போலீஸா? வாங்க வாங்க. ஏய் தம்பி தம்பி தம்பி, ஏன்பா இவ்வளவு போலீஸ் நிக்குது? மேடம், சூட்கேஸ்ல கஞ்சா கடத்தின ஒருத்தன் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கானா. அதான் இந்த போலீஸ் செக்கிங். பின்பக்கம் வழி இருக்கா? இருக்கு, ஆனா அங்க போலீஸ் 4-5 நாயை வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ. ஓகே மேடம். பாடி கார்டு முனிசரா காப்பாத்து. பாடியில எதுவுமே இல்ல. அதான் எங்களுக்கே தெரியுமே. இல்லங்க, வெள்ளக்காரன் பிரியாணி கடை ஓனர் தான் நீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நான் பூங்குன்றன் சாரை மீட் பண்ணனும். வெயிட் a minute மேம். நீங்க எப்படி பண்ணலாமா? நடங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஃபேமிலியோட செக் அவுட் பண்ணிட்டு போனாரு. ஃபேமிலியா? அவருக்கு யாருமே இல்லைன்னு சொன்னாரு. உங்க கடையை அரசியல்வாதிங்க அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஓனரா இருந்த நீங்க வேலை கேட்டு இங்க வந்திருக்கீங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. E3 ஸ்டேஷனுக்கு எழுத்தாப்புல 1500 ஸ்கொயர் ஃபீட்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல அருமையான கடையை பேசி முடிச்சு வச்சுட்டேன். திருப்பி வெள்ளக்கார பிரியாணியை அங்க நீங்க ஆரம்பிக்கிறீங்க, ஓஹோன்னு நடத்துறீங்க. எதுக்கு நான் இதை செய்யறேன்னா, வெள்ளக்காரன் பிரியாணி டேஸ்டுக்கு இந்த போலீஸ்காரன் அடிமை.
ஆமா இவர் யாரு தரையில நீச்சல் அடிச்சிருக்காரு? இவரு மாஸ்டர். மாஸ்டர் பிரியாணி மாஸ்டர். ஆமா பிரியாணி மாஸ்டர். ஆமா கரெக்ட். சரக்கு அடிச்சிருக்காரோ? கடையெல்லாம் மூடிடுச்சுல, அதான் சரக்கு மாஸ்டர் ஆயிட்டாரு. இருக்கதான் செய்யும். பார்த்து பத்திரமா நீங்களும் பார்த்து பத்திரமா போங்க. ஒழுங்கா செக் பண்ணுங்க. நம்ம கண் பார்வையில இருந்து ஒரு ஈ காக்கா கூட இங்க தப்பிச்சு போக கூடாது. அவங்க சாருக்கு என்ன ரிலேஷன் தெரியல மேம். சம்திங் ராங். மேடம் அவங்களோட விசிட்டிங் கார்டு. ஆமா சார் யாரு? இவரு தாத்தா சொன்ன லாயர். இவர் தான் நம்ம கடை கேஸ நடத்த போறாரு. இவரை பாக்குறதுக்கு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். கொஞ்சம் ஓவர் மப்பா இருந்தாரு. போற வழியில டிராப் பண்ணிடலாம். டெட் பாடி எதிரில் வந்தா நல்லதா? டெட் பாடி எதிரில் வந்தா நல்லதா? ஆனா கூடவே வந்தாதான் கெட்டது. என்னதானே சொல்றீங்க? சரி இப்ப சார் எங்க டிராப் பண்ணோம்? மாமா ரைட்ல போனா என்ன வரும்? கைலாஸ் நகர், அடுத்தது சங்குபுரம், அங்க இருந்து அப்படியே 2 கிலோமீட்டர் போனா எருமபாளையம். வேணாம், லெஃப்ட்ல போனா மரண கிணறு, அப்புறம் மயானகுடி, அப்படியே யூட்டன் போட்டா காலாவதி காலனி. ரைட்டோ வேண்டாம் லெஃப்ட் வேண்டாம், ஸ்ட்ரைட்டா போனா என்ன வரும்? டெட் எண்ட். இந்த ஜாதி அந்த ஜாதி என்கிறார்கள். ஆதாமும் ஏவாளும் எந்த ஜாதி? நம்ம ஜாதி. ஆதாம் நமக்கு தாத்தா, ஏவாள் நமக்கு. ஐயோ, ஒரு ஜாதி வெறி கூட்டத்துல இருந்து மாட்டிக்கிட்டோமே. போச்சு, தப்பான இடத்துக்கு வந்துட்டோம். இல்ல மாமா, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இது இருக்கிறது. இவ்வளவு ஏன்? அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எந்த ஊர் என்று தெரியுமா? ஜோலார்பேட்டையில் ஜோதிடம் பார்த்த ஜோதி என்ற அம்மாவுக்கும் பைரவன் என்ற அப்பாவுக்கும் பிறந்தவர் தான் இந்த ஜோ பைடன். ஆமா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க குறிஞ்சிப்பாடிங்க. நான் தரங்கம்பாடி. நான் காட்பாடி. ஏசர்பாடி. நான் வாணியம்பாடி. நான் எடப்பாடி. இங்க எல்லாமே பாடி தாங்க. போராடுவோம் 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 போராடுவோம். செல்லம், இந்த போர்டு. செத்த பின்பும் போராடுவோம். சிக்கன் குனியா வந்தால் யாரும் சிக்கனை குனியாமல் சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒழுங்க. நான் ஏற்சதா நினைச்சுக்காதீங்க. சாரி. எஸ் ஒழிக. மரியாதை எல்லாம் கலைஞ்சு போயிருங்க. இல்ல நான் சார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். சார்ஜ் ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு சார். அடி மொட்டை. இந்தாங்க சார் தம்மு. ஆனா இங்க ஒரு ஸ்டெல் சார். மூஞ்சிலே குத்து. நான் சார் வாட்டர். யாராவ? ஒரு லாரி தண்ணியை உடம்புல அடிச்சோம். ஷவர்ல குளிச்சமா ஜம்முன்னு உட்காந்துருக்கான். அவன் வெறப்பாவும் முறப்பாவும் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா இந்த ஜாதி பிரச்சனை காரணமே அவன் தான் சார். புரியாடா? கன்ஃபார்ம் சார். வா. என்ன மாதிரியே தென்னாவிட்ட கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருக்கான். ஏய், யாரா நீ? கேக்குறாருல எந்த தீவிரவாத குரூப்னு சொல்லு. என்ன பார், என் கண்ணை பார். ஏண்டா உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையாடா? நான் யார் தெரியுமா? நான் ஒரு அடி வச்சேன்னா நீ செத்துருவேன். திடீர்னு சாஞ்சிட்டான். சார் மூச்சு நின்னுச்சு. அநியாயமா ஒருத்தன் அடிச்சா கொண்டீங்களா சார்? நான் அடிச்சு சாவலடா, குடிச்சே செத்துட்டான்டா. சார் இவன் ஜாதியில முக்கியமான ஆளா இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்களை குடும்பத்தோட க்ளோஸ் பண்றானுங்க சார். சார் அங்க ஒருத்தன் பாக்குறான் சார். ஓமப்படி, நீதாயா சுகாதாரத்துறை அமைச்சர். நன்றி தலைவரே. தலைவரே, ஏதோ அவசரமா வர சொன்னீங்களாமே. நீ பூங்குண்டனை எத்தனை மணிக்கு கொன்ன? 9 மணிக்கு கொன்ன. செத்த படம் எப்படி ஐயா உயிரோடு எழுந்து உண்ணாவிரதத்துல கலந்துக்கும்? என்ன தலைவரை சொல்றீங்க? புரியலையே. அங்க பாரு. ஒரு தாடி வைத்த இளைஞர் தடியடிக்க தயங்காமல், தண்ணீர் அடித்தும் தளராமல், உயிரை பணயம் வைத்து உட்கார்ந்த இடத்திலேயே போராடியது காந்திஜியின் சத்தியாகிரகத்திற்கு சமமானது என வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தலைவரே, இதெல்லாம் ஃப்ராட் தலைவரே, கிராபிக்ஸ். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த பூங்குண்டனை நான் தான் கொண்டேன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அடக்கல் ராஜ்,
ஓ அரசியலை நீ காட்டிட்ட, என் அரசியலை நான் காட்டுறேன். சற்றுமுன் கிடைத்த தகவலின்படி சுகாதாரத்துறை அமைச்சராக திரு ஓமப்பொடி நாராயணன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திடீர் அமைச்சர் ஓமப்பொடி நாராயணனுடன் ஒரு திடீர் சந்திப்பு. திடீர் என்ன நடந்துச்சு? எது நடக்க வேண்டுமோ அது சரியாக நடத்தப்படவில்லை. லட்டை ஒழித்து பூந்தியாக்கி விட்டார்கள். அதனால்தான் மிக்சரில் இருந்து ஓமப்பொடி தலை நிமிர்ந்து நிற்கிறது. ஏதோ எழ வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருக்கு. இனிமே இந்த வீட்ல எழவு சாவு அப்படின்னு எதுவுமே பேசக்கூடாது. நாம தான் பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டோமே, இனிமே யாருக்கு பயப்படணும்? இனிமே அந்த பூங்குன்றனே ஆவியா வந்து கதவை தட்டினாதான் உண்டு. முண்டக்காளியம்மா, தண்டக்காளியம்மா, உக்கிரக்காளியம்மா, வக்ரக்காளியம்மா, பத்திரக்காளியம்மா, சித்திரக்காளி. என்ன எல்லாம் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? பவானி, இட்ஸ் ஓகே. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். நீங்க மிஸ் பண்ணீங்களா மிஸ்டர் பூங்குன்றன்? அவர் இப்ப என் கூட தான் இருக்காரு. கோட்ரஸ்டி 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது 1/2 கிலோமீட்டர்ல ஒரு கட்டிங்ல அவரை பார்த்தேன். அவரை ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல வச்சிருந்தாங்க. அவரும் நம்மள மாதிரி மதுப்பிரியராச்சே. அவரை அப்படியே அலேக்கா தூக்கி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டல. நம்ம குடும்பத்துல பொறுப்பே இல்லாதவன என்ன செருப்பு மாதிரி தூக்கி எறிஞ்சிங்களே. நம்ம குடும்பத்தை காப்பாத்த வந்த கருப்பு கடவுளை சும்மா நெருப்பு மாதிரி தூக்கிட்டு வந்துட்டேன்ல. இப்ப மட்டும் இல்ல, இவரை எத்தனை வாட்டி மிஸ் பண்ணாலும் மறுபடியும் கொண்டு வருவேன். பவானி, இப்ப புரியுதா உன்னை என் கண்ணுக்குள்ளேயே வச்சிருக்கேன்னு? கண்ணை குத்தி கொன்றுவேன். நோ, உனக்கு தான் வலிக்கும். ஏன்னா நீ தானே கண்ணுக்குள்ள இருக்க. அடுத்து லாயரை கூப்பிட்டு எங்க போறோம்? சுடுகாட்டுக்கு தான் போனோம். சுடுகாட்டுக்கா? போனத்தை தூக்கிட்டு வேற எங்க போவாங்க? வந்தான், சேர்த்தான், தொலைஞ்சான், ரிப்பீட். என்னதான் நம்ம வாழ்க்கையே 8 பிரிச்சாலும் அந்த 8க்குள்ள ஒரு 7 ஒளிஞ்சுன்னு இருக்கும். அந்த 7 யார் தெரியுமா? உன் கப்பு மாமா தான். அப்புறம் பாடி என்னதான் பண்ணீங்க? என்னங்க, பார்த்து பத்திரமா ஊருக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் போய் இறங்கினதும் ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் ட்ரெயின்ல விக்கிற கண்ட ஜங்க் ஃபுட் எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. என்ன வாந்தி வரும்? அதே ஜங்க் ஃபுட் வாந்தி வருமா? இல்ல வாந்தி எனக்கு வரும். நான் பிரெக்னன்ட். ஹாப்பி ஜர்னி. சார் எங்க போறாரு? திருச்சி. மதுரை. மதுரை. இது திருச்சூர் வண்டி. போர்டு பார்க்கல? திருச்சூர் தான் ஷார்ட்டா திருச்சின்னு சொன்னோம். எந்த கம்பார்ட்மெண்ட்லயாவது ஒரு ஈ காக்கா உட்கார்ந்திருக்கா? வெளியில போர்டு பார்க்கல? ட்ரெயினே போகாது. தண்டவாளம் உடைஞ்சு காலையில இருந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. உடைஞ்சு போன தண்டவாளத்தை எப்ப சார் ஓட்டுவாங்க? ஃபெவிகால் வாங்க, ஆள் அனுப்பிச்சிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்களேன். பாடியை வண்டிக்குள்ள வச்சுட்டு உடனே கிளம்புறது தானே பிளான். இங்க என்ன பலபலன்னு? ஏன் சார் சிப்ஸையும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, கோக்கையும் குடிக்க மாட்டேங்கிறீங்க? ஏதோ பல்படி விளம்பரத்துக்கு போஸ் கொடுத்த மாதிரி பல்ல காட்டிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய மனுஷன் காட்டு பண்ணி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. வாயில கொழுக்கட்டை வச்சிருக்கேன். வாயில கொழுக்கட்டை இல்ல சார். அவருக்கு வாயே இல்ல சார். அவர் ஊமா சார். சரி, பேச வேண்டாம். நான் பேசுறத கேட்டு திருப்பி இருக்கலாம்ல. அவருக்கு காது கேட்காது. அவரை திருப்பவும் முடியாது. ஏன்னா கழுத்து சுளுக்கு பிடிச்சு. வாயும் பேசாது, காதும் கேட்காது, கழுத்தும் சுளுக்கு. மொத்தத்துல அவரு ஒரு நடை பிணம்னு சொல்லி தொலைங்க. அவரு நடக்காத பணம். ஆமா, அவரு கால் கூட ஊனும். அர்ஜுன் நடிச்ச ஒரு நாள் முதல்வரை பார்த்திருக்கோம். ஆனா அடைக்கல் ராஜ் 1 மணி நேரம் அமைச்சர் ஆயிட்டாரு.
இது என்ன சுகாதாரத்துறையா இல்ல விளையாட்டுத்துறையா? விளையாட்டை பத்தி நீங்க பேசாதீங்க. கூட இருக்கவங்களே காட்டி கொடுத்தவங்க தான் நீங்க. காட்டி கொடுத்திருக்க. அடைக்கல் ராஜ் மாதிரி கூட்டி கொடுத்தது இல்ல. கூட்டி கொடுக்கும்போது கூட இருந்தீங்களா இல்ல கூட்டதே உங்கள தானா? யோ கை நீட்டி பேசுங்க. தயவு செஞ்சு செருப்பு கிருப்ப கையில எடுத்துறாதீங்க. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. முதல்ல அடைக்கல் ராஜ் எந்த இனம்னு சொல்லுங்க. டேய் சைமன், இது மேடை இல்லடா, விவாத மேடை. யோ சுருட்டல் சுந்தரம், உங்க அடைக்கல் ராஜுக்கு மட்டும் சூடு சொரணை ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு தான் துப்பாக்கி தானே எடுத்து சூசைட் பண்ணிப்பாயா? இந்த நடக்காத கொலைக்கு அக்கௌண்ட்ல 25 லட்சம் மாத்தி போட்டது நீதானே? பூங்குன்றனை பவானி ஃபேமிலி கொன்னதை என் 2 கண்ணால பார்த்தேன்னு சொன்னது நீதானே? பூங்குன்றனை நான் தான் கொன்னேன்னு பச்சையா போய் சொன்னது உன் தானே? எங்க அப்பத்தா மேல சத்தியம். அட்வொகேட் பூங்குன்றனை நான் தான் போட்டேன். 16 மிஸ்டு கால், பதிலே இல்ல. ஹோட்டல்ல பணம் கொடுத்து சாப்பிடுறது ஒரு ரகம், சாப்பிட்டு பணம் கொடுக்கறது இன்னொரு ரகம். அதனால பூங்குன்றனை போட்டு தள்ளிட்டு பணம் வாங்கலான்னு முடிவு பண்ணேன். பூங்குன்றனை நானே விஷம் கொடுத்து கொண்டுட்டு அவனே தற்கொலை பண்ண மாதிரி பக்காவா செட்டப் பண்ணிட்டேன். செத்தவன் எப்படி பொழைச்சான்? இடையில ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. மார்ச்சில் ஃபெயில் ஆனா செப்டம்பரில் எழுதி பாஸ் பண்ணுறதில்ல. பரீட்சை எழுத மறுபடியும் வாய்ப்பு கொடுங்க லீடர். நான் என்ன டுட்டோரியல் காலேஜை நடத்துறேன்? ரொம்ப கெஞ்சறான், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பூங்குன்றனை தேடி கண்டுபிடிங்க. அவனை மலை உச்சில இருந்து தள்ளிவிட்டு அவன் எலும்பு கூட கிடைக்காம அந்த பூங்குன்றனை நானே கொல்றேன்டா. ஐயோ தள்ளி விடுங்க. இவர் மலை மேல இருந்து கீழ விழும்போது ஆன்னு கத்துவாரு. எனக்கு அது கேட்க முடியாது. நீ தள்ளி விட்டுருமா. ஏய் லூசு, பாடி எப்படி கத்தும்? இன்னைக்கு வியாழக்கிழமை சைவன் டே. பணத்தை எப்படி தள்ளுறது? ஓகே, நம்ம 4 பேரும் சேர்ந்து அப்படிங்கறியா? எடுத்தா കണ്ടിപ്പാ മാട്ടുവോ? பூங்குன்றன் சாரோ, ഞാൻ கொடைக்கானல் யூபிசி பேங்க் மேனேஜர். நீங்கள் 10 கோடி ரூபாய் டிராப் பண்ண வரேன்னு வரஞ்சல்லே. எப்போ வரணும்? 10 கோடி. 10 கோடியா? ஹலோ 10 கோடியா? யோ 10 கோடியா? 10 கோடியா? என்ன ஃபாதர் எந்திரிச்சிட்டீங்க? இதுக்கப்புறம் என்னால் அடக்கவே முடியாது. எங்களாலேயே அடக்க முடியல. அட நீ சொல்றது வேற, நான் சொல்றது வேறம்மா. யோ ஃபாதர், அவங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்காங்க, நீ என்னன்னா காமெடி பண்ணிட்டு இருக்க? அதிகாரம் 491ல. ஏய் அதிகாரம் நீ ஏன்டா அதிகமா பேசினுக்குற? ஏமா 10 கோடி வர்றது இருக்கட்டும், ஆனா அது வெறும் டெட் பாடி தானே. உங்களுக்கு தான் டெட் பாடி, ஆனா அது எங்களுக்கு 10 கோடி. நல்லா போயிட்டு இருந்த எங்க வாழ்க்கையை நாசமாக்கி எந்த தாத்தாவை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்களோ அதே தாத்தா வச்சு இதே ஊர்ல ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் கட்டி கெத்தா வாடணும்னு முடிவு பண்ணோம். பாடியை தூக்கிட்டு வீட்டுக்கு போனோம். பூங்குன்றன் இனிமே டெட் பாடி இல்ல, 10 கோடி. பூங்குன்றன்னு சொல்லாதடே, பூங்குன்றர். இறந்து போன நாய்க்குட்டிய ரொபோட்டிக் மெத்தட்ல எழுப்பி 1 hour உயிரோட வச்ச மாதிரி பூங்குன்றன் சாரும் உயிரோட தான் இருக்காருன்னு அந்த பேங்க் மேனேஜரை நம்ப வச்சுட்டா 10 கோடியை மொத்தமா அடிச்சிடலாம். 5 கிலோ நாய் எழுப்புனா ஓகே, 75 கிலோ மனுஷனை எப்படி எழுப்பியிருப்பா? காதில் பூ சொருலாம், ஆனால் காலிஃப்ளவர் எடுத்து சொருகக்கூடாது. ஒரு பிரியாணி ஃபேமிலி ஃப்ராடு ஃபேமிலியாக மாறி பேங்க்கில் கொள்ளடிக்க போகிறீங்க. நியாயமாக உங்கள் துணிவை பாராட்டி அஜித் சார் டீமில் தான் உங்களை சேர்த்துருக்கணும். கொஞ்சம் வேலையாக இருக்கேன், ஸ்ட்ரைட்டாக வந்து வாங்கிக்கிறேன். ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாவ் சூப்பர். இது வரைக்கும் நான் பேங்க்கில் நகை கொடுத்து பணம் வாங்கினதை பார்த்துருக்கேன், பத்தத்தை கொடுத்து பணம் வாங்கினதை பார்த்துருக்கேன். முதல் முறையாக ஒரு பணத்தை கொடுத்து பணத்தை வாங்குறதை இப்போ தான் நான் பார்க்க போகிறேன். வந்த கதை சொன்னேன், டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டேன். திரும்ப வந்தேன், கதை சொன்னேன், டாய்லெட்டுக்குள்ளே இருந்துட்டேன். பணத்தை பணமாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அடி வயிறு கலைங்க 6 முறை போயிட்டேன். முழு கதை கேட்கணுன்னா நான் ஐசியூவில் தான் போய் படுக்கணும். அங்கேயே வந்து கண்டினியூ பண்ணி முடிச்சிருவாங்க. எதை கதையை சொன்னேன். அடுத்து போனோம், டேங்கில் தண்ணி இருக்கப்பா. வங்கியில் இருக்கிற பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு அங்கியில் இருக்கிற ஃபாதர்கிட்ட ஐடியா கேட்குறேன். இல்லை ஃபாதர், நாங்களே ஐடியா பண்ணிட்டோம். பாடியை பக்கவா ரெடி பண்ணி ஃபேமிலியோட கொடைக்கானல் போக பிளான் பண்ணோம். ஏய், நான் ட்ரெஸ் மாத்துறதே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இவரை கொஞ்சம் வெளியே தூக்கிட்டு போங்களேன். பாடி மாத்துறத பாடி பார்த்தா என்ன தப்பு? எல்லாம் லக்கேஜ் எடுத்து வச்சிட்டீங்களா? அந்த முருகேஸ்மி போனை போடுங்கடி. நாளை காலையில கொடைக்கானல்ல 10 மணிக்கு பேங்க். ஐயோ மொட்டை. என்னம்மா இவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டு ஒருத்தருக்குமே தெரியாம மூடி மறைக்கலான்னு பாக்குறீங்களா? அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அதான் உங்க வீட்டு ரேஷன் கார்டுல பிரச்சனை ஃபேமிலி மெம்பர் மாதிரி பர்மனண்டா இருக்குதே. பிரச்சனையை தீர்க்க ஒரு வழி இருக்கு. உங்க பொண்ணுங்கள்ல ஒத்தி என் கூட அமுச்சு வைங்க. ஐயா தப்பாலாம் எதுவும் செய்ய மாட்டேன். சிஸ்டரை சிக்னல்ல பிச்சை எடுக்க வச்சு வட்டியை வசூல் பண்ணுவேன். ஓ பிடிக்கலையா? பரவாயில்ல, வேற ஒரு ஐடியா இருக்கு. டேய், பணம் திரும்பி வர்ற வரைக்கும் என் ஆள் இங்க தான் தங்குவான். அவனுக்கு பான்பராக் போடுற பழக்கம் இருக்கு. கண்ட இடத்துல துப்புவான். என்னடா மிஸ்டர் ராக்கெட் ரவி? ஆம்பளை இல்லாத வீடுன்னு நினைச்சு அடாவடியா பண்ற? யாரையா நீ? நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? கல்யாணம் பண்ண நடந்துச்சு இன்னைக்கு காலையில. நான் பணம் வசூல் பண்ண வந்திருக்கேன். நீ தருவியா? பணம் நாளைக்கு உன் வீடு தேடி வரும். பவானி, அவர் கம்மியா பேசினாலும் கரெக்டா பேசுறேன். ஆனா ஒண்ணு, பணம் மட்டும் நாளைக்கு வட்டியோட வரலன்னு வைங்க, உங்க தாத்தா ஆபரேஷன் பண்ற ஆஸ்பத்திரியில எங்க ஆளுங்களோட போய் உக்காந்துருவேன். வாடா போலாம். நீ பான்பராக் துப்ப வேற வீடு பாப்போம். வா. மொட்டை மண்டையில் எப்படி ஆஃப் பண்ணி போட்ட பத்தியா? அப்பா பாடிகார்ட் முனீஸ்வரா, இந்த டெட் பாடி உயிரோடு இருக்குன்னு இந்த மொட்டை நம்பின மாதிரி அந்த பாழா போன மேனேஜரை நம்ப வச்சிருப்பா. போற வழியில போலீஸ் கண்ணில் மிளகாப்படியை தூவி எங்களை காப்பாத்திருப்பா. சார், அது உன் ஜாதி வெறியால பல வருஷ பகைய மனசுல வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்த ஒரு அப்பாவி இளைஞன் உன் லத்தியால மாறி மாறி அடிச்சு ஒரு லத்தியே 2 உடையிற அளவுக்கு உன்னோட கொலவெறியை தீர்த்துக்கிட்டு. இல்ல சார், எங்க அம்மா மேல சத்தியமா இருந்தாலும் முன்ன பின்ன எனக்கு தெரியவே தெரியாது சார். லட்டில அவனை அடிக்கவே இல்லை சார். சும்மா லட்டி தூக்கி படுத்த லட்டி 2 உடைஞ்சு போச்சு சார். ஐயோ பாரியா, அந்த தம்பியை பாரு. சாகர வயசாயாது. அந்த போர்க்களத்திலையும் ஆடாம அசையாம நேர்கொண்ட பார்வையோட உட்காந்துருக்கான். சரி, கொன்னதுதான் கொண்ட. பாடி எங்கயா? பாடி ஆத்துலயோ குளத்துலயோ தூக்கி போட்டுடலான்னு ஓடி வந்து பார்த்தா பாடி மிஸ்ஸிங் சார். சுத்தம். பாடி இருந்தாலாவது அடிச்சு அவன் சாகல, குடிச்சுதான் செத்தான் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டத்துல ப்ரூவ் பண்ணலாம். இப்ப பிரச்சனை பெருசாயிடுச்சு. வெளியே வந்து பாரியா. ஜாதி 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 எல்லாத்துலயும் ஜாதி. நாயில ஜாதி, பூனையில ஜாதி, புலியில ஜாதி, எலியில ஜாதி. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? உன்னெல்லாம் நியாயமா டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். போனா போதுன்னு ஒரு வாரம் சஸ்பெண்ட் மட்டும் பண்றேன். ஏன் தெரியுமா? தெரியுமா? ஏன் சார்?
ஏன்னா நீ ஏன் ஜாதிக்காரன். ஐயோ தெய்வமே. ஜாதிக்காக உயிரை கொடுத்த தொண்டனை கொன்ற இனிதாங்கிய கைது செய். ஒரு வாரம் கொடைக்கானல் பக்கம் போய் தலைமறைவாயிடு. ஏன்னா அங்க நம்ம ஜாதிக்காரங்க ஜாஸ்தி. 80% டோட்டலா. என்னையா அது நம்ம பெல்ட்டியா? அவங்கள விட இவருக்கு ஜாதி வெறி ஜாஸ்தியா இருக்கு. சீக்கிரம் போடுப்பா, பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும் போது பெட்ரோல் விலையை ஏத்திட போறானுங்க. டேய் முருகேசா, எவ்வளவு டைம் தான் ஆக்குவ? தம்பி சீக்கிரம் போடுப்பா, நான் வேற போய் போடணும். அம்மா சீக்கிரம் வா, அங்க பாரு அடைக்கல் ராஜ் ஆளுங்க. யோ பெட்ரோல், சீக்கிரம் பெட்ரோல் போடியா. ஐயோ சீக்கிரம் போடா. ஏய் அங்க பாரு. மூட போறயா. சீக்கிரம் போ, தப்சிர போற. போ 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 போ. ஐயோ நான் போ, சீக்கிரம் போ. அவன போறல என்ன லீடர் நம்மள போடுறாங்க. போடா. போடா. என்னடா ஓட்ற? வேற பட்டு பட்டு விழுந்துட்டு இருக்காரு. என்னையா ரூட்டா மாத்தி போயிட்டு இருக்க? டேய் நீங்க மட்டும் யோகி மேடா அக்கௌண்ட் மாத்தற போறீங்க. டேய் நீங்கடா வண்டி விட்டியா? பண்றீங்களா? இங்கே இருக்கீங்க. எம்எல்ஏ அவங்க நோட் பண்ணிட்டானுங்க. கண்டிப்பா மடக்கிடுவானுங்க. நீங்க ஏதா டிராவல்ஸ் புடிச்சு கொடைக்கானல் போய்டுங்க. நான் இன் பிட்வீன் கேப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த வண்டி கேக்கலாம். அண்ணா அர்ஜென்ட்டா கொடைக்கானல் போணும், வரீங்களா? லாங் சவாரிலாம் வராதுமா. சார் கொடைக்கானல் போணும். வேணாம் குடிச்சிருக்கான். பின் சீட் வேணாடி, தூக்கி தூக்கி போடு. முன்னாடி போலாமா? ஐயோ வேணாம் முன்னாடி போனா மாட்டிக்கோ. ஏய் தல நிறுத்து இங்க இருக்கான். டேய் வாடி போயா. என்னடா கிட? எங்கடா பூங்குன்ற பவானி ஃபேமிலில எங்கடா இறக்கி விட்டா? ஏர்போர்ட் போய் அப்படியே ஹாங்காங் போய் ஜாக்கி சான் கூட செல்ஃபி எடுக்கலாம்னு பேசிட்டாங்க சார். நான் என்னடா பண்றேன்? அடிச்சு சாவடா. சொல்றா. வண்டி நம்பர் சொல்றா. தெளிவா கேட்டா சொல்லிட்டு போ. என்னடா? 98400. வண்டி நம்பர் கேட்டா மொபைல்ல வர சொல்றேன். என்ன வண்டி சொல்றா? டேய் அங்க பாரு பஸ்ல தப்பிச்சு போறாங்க. வண்டியில சாவி இல்லடா. சாவி இல்லையா? கீழே எங்கடா விழுந்து கிடக்குறா? அங்க ஒரு லாரி வருது. அது லாரி ஏறி போய் புடிப்பா. ஆளா. ஏய் ஸ்டாப். டிக்கெட். யோ கடல் மாதிரி இடம் இருக்குதுல்ல, போய் உட்கார வேண்டியதானே? நீச்சல் தெரியாது இல்ல. சொந்த ஊரு? சொந்தமா ஊரு வாங்குற அளவுக்கு வசதி இல்ல. யோ உள்ள போயா. உள்ள போனா சாமின் எடுப்பியா? யோ நீ எங்கயா போணும்? சொர்க்கத்துக்கு போணும். சொர்க்கத்துக்கா? உட்காரியா சாவுக்குறாங்க. ஆமா. கண்டக்டர் கொடைக்கானலுக்கு டிக்கெட் கொடுங்க. காசை நீங்களே எடுத்துங்க. யோ நீ என்ன கையை குஷ்டம் முச்ச மாதிரி வச்சுன்னுக்குற? என் பொண்டாட்டி ஊர்ல இருந்து வரும்போது சொன்னா அந்த சைஸ் மறந்துடக்கூடாதுல்ல, அதான். பஸ்ஸில் பிணம், மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. ஆமா போன வாரம் கூட ஒருத்தர் டெட் பாடி தூக்கின்னு வந்து பஸ்ல ஏத்திட்டான் ஸ்ப்ரே பண்ணி. நமக்கு தான் போலீஸ் மோப்பனாய் மூக்காச்சா கரெக்டா கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டேன். ஆமா இங்க இருந்து ஒரு பேட் வாசனை வருது. என்னது இது? பழம். பழமா? அந்த பழத்தை அளவுத்து. யோ இது என்ன பழம்? பழம் இல்ல சார், கருவாடு. கருவாடா? மீன் செத்தா பழம் தானே? சீ சனினே எத்தனை போ. இதுதான் பஸ்ஸா இல்ல அமரர் மூர்த்தியா? சந்தேக பிராணியா இருக்கானே. போயா தூக்கி வைங்கடி. கருவாடு போனதுக்கு அப்புறமா ஒரு பேட் வாசனை வருது. சார் கருவாட்டு குழம்பு தானே சாப்பிட்டுக்கிறீங்க? கையை காட்டுங்க. சாருக்கு கை ரேகை சூப்பரா இருக்க. கை ரேகை எல்லாம் பாப்பீங்களா? ஏமா என் குலத்தொழிலே அதான். இது வெறும் சைட் பிசினஸ் தான். நீ அந்த கையை காட்டு. சாருக்கு ஆயுள் ரேகை. பஸ்ல ஏன் சங்கு ஊத்துற? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இழவு சாமி, அதான் சங்கு ஊத்துதான்னு செக் பண்றேன். சங்கத்துக்கு உள்ள வைடா, இல்ல சங்க கச்சிடுவேன். சாருக்கு ஆயுள் ரேகை. பால் ஊத்திரு. அண்ணாமலைக்கு 6 லிட்டரு. ஏ நாய உன்னை படுக்க வச்சு பால் ஊத்துறேன். சாருக்கு ஆயுள் எப்பவே முடிஞ்சு போச்சு. ஏய் வண்டியை ஒயின் ஷாப்ல நிறுத்து.
ஒரு ஆப்பு வாங்கணும். டிரைவர் வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடு, அவனை உள்ள வைக்கிறோம். வேகமா போறதே அந்த கொடைக்கானல் பஸ்ஸை பிடிக்க முடியும். ஒரு பாட்டி 4 லேட்டி 10 கோட்டி தேட்டி தேட்டி. 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 எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுக்குறான். चार लेडी 10 कोटी तेरी तेरी. एक पार्टी 4 लेडी 10 कोटी तेरी तेरी. ஒரு தாண்டி பச்ச பாட்டி அந்த பாட்டி குள்ள கோட்டி சில கேட்டி and some patties வர்றாங்க ஓடி ஓடி. ஒரு பாட்டி 4 லேடி 10 கோட்டி தேடி தேடி. ஒரு பாட்டி 4 லேடி 10 கோட்டி தேடி தேடி. போற வண்டியெல்லாம் பஞ்சர் ஆகுதா? இல்ல பஞ்சர் ஆகிற வண்டியிலயா நம்ம போறோமா? இவனை குத்துறது யாரும் பார்க்கல சொல்ல. వాడు చూశాడు, ఆడి పట్టుకోండి. వాడు సిబిఐ ఆఫీసరు, వాడి కూలింగ్ గ్లాస్ లో కెమెరా ఉంది, వాడిని వదలొద్దు. ఎస్కేప్ అయ్యాడు. ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னா அவன் ஒட்டகத்து மேலே ஏறி உக்காஞ்சாலும் நான் எக்ஸலேட்டரில் ஏறி வந்து கடிக்குமா. ஏற்கனவே ஒரு அதிர்ச்சி கண்ணனை வச்சு சுத்துறீங்க, இதில் இன்னொரு ஆந்த கண்ணன் வேற. 7.5 மொத்தம் 15. வண்டி 10 நிமிஷம் நிற்கும், சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என் ஃபோன்ல சுத்தமா சிக்னல் கிடைக்கல. ஒருத்தருக்கு இம்பார்ட்டண்டா கால் பண்ணணும். உங்க போனை இந்த இதுல பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பூங்குன்றனுக்கு அடிக்கடி கால் பண்றது இந்த பொண்ணு தான். சரி நீ கவர் பண்ண, நான் சமாளிக்கிறேன். என்னாச்சுமா? மறுநாள் வேண்டாம், முட்டை பப்ஸும் சாஸும் வாங்கிட்டு வா. முக்கியமா. ஹலோ ஹலோ சார், என்னாச்சு உங்களுக்கு? எத்தனை கால்ஸ், எத்தனை மெசேஜஸ், ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்ல. ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். நீங்க ஏதோ போய் சொல்றீங்க. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. திடீர்னு ஃபேமிலி சொந்தக்காரங்க எங்க இருந்து வந்தாங்க? அவங்க யாரு? இப்போ எங்க சார் இருக்கீங்க? நான் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கேன். ஆமா, எதுக்காக கேக்குற? அந்த 10 கோடியை இமிடியேட்டா பேங்க்ல இருந்து டிரா பண்ணணும். அடி பாவி, நீயும் 10 கோடிக்கு தான் ட்ரை பண்றியா? நான் அப்புறமா கூப்பிடுறேன் சார். தேங்க்ஸ்ங்க, பேசி முடிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. போயிட்டாளா? ஓகே, வார்த்தைக்கு வார்த்தை சார் சாருங்கிறா. கண்டிப்பா வைஃபோ பிளட் ரிலேட்டிவோ சிஸ்டரோ கிடையாது. அவ யாரா இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ற அதே 10 கோடிக்கு தான் அவளும் ட்ரை பண்றா. அவளுமா? கண்டிப்பா பேங்க்ல நமக்கு பெரிய தலைவலியா இருப்பா. என்ன பண்ணலாம்? ஆமால பவானி, நம்ம பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம்டி. என்ன சொல்ற? நம்ம சாஸே வாங்கலடி. அந்த சிவானி சாஸ் இல்லாம சாப்பிடாதடி. இவள வச்சு எப்படி 10 கோடி வாங்க போறோம்? லாரியில வந்தோம் பஞ்சர் ஆயிடுச்சு, வேன்ல வந்தோம் பஞ்சர் ஆயிடுச்சு. உலகத்துல எந்த வண்டி வேணாலும் பஞ்சர் ஆகலாம், ஆனா பஞ்சர் ஆகாத ஒரே வண்டி இதான். ஏப்பா கொலை பசிக்குதுப்பா, முதல்ல சாப்பிட்டு போலாம். ஒரு ஹோட்டல் தெரியுது, வண்டியை பார்க் பண்ணுங்க. டேய், இந்த இடி தாங்கி அழகே அந்த கடா மீசை தாண்டா. ஆனா அதே இழந்துட்டீங்களா சார்? என்ன பண்றது? இப்ப சொல்றேன் சார், ஒரு நாய் கூட உங்களை தாங்கி சார்.
அதான் மீசை எடுத்துட்டல. அப்புறம் எப்படிடா கண்டுபிடிச்ச? மீசை இல்லனா என்ன சார்? உங்க பேஸ்ல ஒரு மாஸ் இருக்குல்ல? சேவிங் பண்ணாலும் சிங்க தானே சார். மீசை இல்லாம கருப்பு ஷாருக் கான் மாதிரி இருக்கீங்க சார். ஏண்டா பழைய பாப்கார்ன் மாதிரி இருக்க அவன போய் ஷாருக் கான்ற. பாப்கார்ன் ஷாருக். இதாங்க என்ன? இவன் யாரா? பின்னாடில இருந்து. என்னண்ணே ஆள் அடையாளமே தெரியல. அதான் தெரியல. அப்புறம் எப்படிடா கண்டுபிடிச்ச? அண்ணே நீங்க என்னதான் மீஸ் எடுத்து கெட்டப்ப மாத்தினாலும் உங்க பிளஸ் பாயிண்டே இந்த டிக்கி தான். இதே தெளிச்சு மறிப்பீங்க. நல்ல வேலை பேனட்டை பார்த்து கண்டுபிடிக்கல. ஐயோ என்னடா இது, ஜாதி கட்சிக்காரங்க எல்லா இடத்துக்கும் வந்துடுறானுங்க. அவனுக்கு இங்க மட்டும் இல்ல, சந்திராயன் 3 போனாலும் வருவானுங்க. டிக்கே கட்டாம போங்க. ஐயோ அம்மா, யோ பாக்கிறதுக்கு ரொம்ப மாதிரி அண்ணியன் மாதிரி அடிக்கிற. சாரி சார், நான் தான் உங்களுக்கு தெரியாம அடிச்சிட்டேன். நீங்க சார் அடிச்சிட்டீங்க. சாரி பிரதர், ஏதோ வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன். இப்படிதான் யாரோ பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் இல்லையாடா? இது பரவாயில்ல பிரதர், நான் தப்பு பண்றேன். ஆனா நான் தான் தப்பு பண்றேன்னு சத்தியம் பண்ணி சொன்னாலும் இந்த ஊர் உலகம் என்ன நம்ப மாட்டேன்றது பிரதர். So sad. இப்ப பாருங்க, இந்த மீன் தொட்டி இருக்குல்ல, அதுக்கு வெளியில நான் கை வச்சு உள்ள ஒரு மீன் செத்து போயிட்டால, நான் தான் கொட்டேன் என் மேல பழி போடுறாங்க பிரதர், பழி. அதே மீனை தொட்டில பிடிச்சி சட்டில போட்டு மசாலா தடவி வறுத்து பொரிச்சு அது ஃபிஷ் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கூட அது தொட்டில குதிச்சு நீச்சல் அடிச்சா எனக்கு எப்படி இருக்கும்? கண்டக்டர் விசில் அடிச்சு சோறு போகாது பிரதர். அதே மாதிரி தான் குக்கர் விசில் அடிச்சு பஸ் போகாது பிரதர், போகாது. பூமியில தண்ணி இருக்குது, எல்லையில தண்ணி இருக்குது. எல்லையில போர் போட முடியாது, பூமியில ஸ்டாப் போட்டு உறிஞ்சு தண்ணி குடிக்க முடியாது பிரதர், வாய் வலிக்கும். நல்லா இருக்குது பிரதர். ஆனா ஒண்ணுமே புரியல. இட்ஸ் ஓகே, ஐ அம் வினிதாகி, ஐ அம் போட்டு பவானி. பிரதர் உச்சா வருது, see you later. அடிக்கடி மீட் பண்ணுவோம் பிரதர். ஏய் அங்க பாரு, பொண்ணுங்களோட பூங்குன்ற பேசிட்டு இருக்கான். ஓவர் அடிச்சு இங்கே கொண்டாத. இவனை எங்கேயா தூக்கிட்டு போய் கொலை பண்ணி வீடியோ எடுத்து அனுப்பிச்சாதான் லீடர் நம்புவாரு. சாஸ் குடிக்க எவ்வளவு லேட் பண்ணா தெரியுமா? ஏய் என்னாச்சு? எங்கடி யானை காணோம்? யானை எங்க போறீங்க? என்னாச்சு? ஏய் உடம்பு சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கு. மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சிர போறோம். பேசாம போங்க. ஏய் போன் வருது. ஏய் கண்ணு முழிச்சு. ஹலோ இது நான் ஏற்கனவே கொண்டவன் போலீஸ்டானா. இங்க அதேதான் போயிட்டு இருக்கு. தலைய தூக்குனா கால தூக்கு. ஐலசா கில்டாக் ஐலசா ஏ சவத்த பண்ண சார். குட் மார்னிங் லீடர். பூங்குன்றனுக்கு மயக்க மருந்து கொடுத்து இப்போ நாங்க அவனை தூக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த பாய்சன் ஊசியை போட்டு அவனை கொண்டு உங்க முன்னாடி டெமோ காட்ட போறேன். பாடிக்கு டேமேஜ் இல்லாம நான் சுக்கா கொல்லுங்கப்பா. ஒரு செத்த பொணத்தை கொலை பண்ற முதல் கொலைகாரன் இவன் தான். மூச்சு நின்று போச்சு. இஸ் கான். ஆள் மரிச்சு போய். அதையும் டிவில 2020 மேட்ச் மாதிரி பார்த்து ரசிக்கிற முட்டாள்களும் இவங்க தான். பாடி என்ன பண்றது லீடர்? ட்ரிங்க்ஸ் பாடி மேல தெளிச்சு ஓவர் போதையில செத்த மாதிரி பக்கவா செட்டப் பண்ணி. நெஞ்சில கொஞ்சமா க்ளோஸ் ஆனவனுக்கு கிளாஸ் எதுக்குமா ஆடு. அவன் டெத்துக்கு அவனே டான்ஸ் ஆரம்பிறான். யோ என்னையா சொல்ற? அந்த ஜாதி கட்சிக்கார உயிரோட இருக்கா சார்? யோ எப்படியே நம்ம ஜாதி கௌரவம் தப்பிச்சிருச்சா? இவனை பார்த்தா கமிஷனர் மாதிரியே தெரியலையே, ஏதோ கமிஷன் மண்டிக்கு புரோக்கர் மாதிரியே இருக்கிறான். நீ ஏதாவது பேசி அவனை உயிரோட கொண்டு வந்துட்டா அந்த ஜாதிக்காரனுக்கு மூஞ்சில கறியே பூச்சிடலாம். போலாமா? வா 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 வா. என்ன மாறு வேஷத்துல ஊரா சுத்த விட்டுட்டு இங்க மதுரை வீர மாதிரி ஜாலியா குதிரையில ஆட்டிட்டு இருக்கியா நீ? எங்க அப்பா செத்ததுக்கே இந்த மீசை எடுக்கலனா, ஆனா நீ செத்துட்டேன்னு தப்பா நினைச்சு இந்த மீசை சார் மறுபடியும் செத்துட்டா சார். நான் ஒண்ணுமே பண்ணலையேடா. மிதிச்சே கொண்டீங்களே சார். நான் எங்கடா மிதிச்சு கொண்டேன்? என் கால் இங்க தானடா இருக்கு. அந்த கால் இல்ல சார், கமிஷனர் கால். யோ என்ன பண்றீங்க? இந்த ஆளு அவனை மறுபடியும் மர்டர் பண்ணிட்டா சார். மறுபடியுமா? யோ ஒரே ஆளை எத்தனை தடவையா கொள்றது? சாவரவனுக்கே போர் அடிக்காது. போனை இடி தாங்கிட்டு கூடியா? ஐயோ இவ்வளவு தூரம் படிச்சு சொல்லியும் நீ கண்மூடித்தனமா காட்டு மராண்டி மாதிரி ஒரு லத்தியால அடிச்சு அவனை கொண்டிருக்கேன். ஐயா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் ஏலட்டியே கையால தொடுறது இல்லையா. அப்ப உன் கொலவெறியில உன் ஷூ காலால மிதிச்சு அவனை கொண்டிருக்க, அவ்வளவுதானே? சார் உங்களுக்கு அசிங்கமா இல்ல? எப்ப பாரு பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே. நீங்க சரியான ரெடியா இருக்கலாடா? வந்துட்டானே ஆந்திரால இருந்து. ஒரு கதையில ஒரு முட்டாள் ரெண்டு முட்டாள் இருக்கலாங்க. இங்க ஒரு முட்டாள் சங்கமே மூளை இல்லாம சுத்தி நிக்கிறானுங்க. உன்னை கத்தியே நான் டயர்ட் ஆயிட்டேயா. என்ன இருந்தாலும் நீ நம்ம ஜாதிக்கார புள்ள. நீ அந்த டெட் பாடியாவது இங்க தூக்கிட்டு வந்துரு. அவன் குடிச்சுட்டு தான் செத்தான் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டத்துல ப்ரூவ் பண்ணுவான். கவர்மெண்ட் சீஃப் டாக்டர் பொன்னுசாமி நம்ம ஜாதிக்கார ஆளியா? பாடி மிஸ்ஸிங் தான். நீ அப்படியே எங்கேயாவது மிஸ் ஆயிடு. காப்பியில சூடே இல்ல. எந்த ஜாதிரா நீ?
நீ ஓவர் போதையில பிளாட் ஆன மாதிரி நடிச்சா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? உன்னை ஏன் இங்க தூக்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு ஒருத்தனை கத்தியால குத்தி குத்தி கொன்ன. அத ஒன் பாத்ரூம் போன ஒருத்தன் பார்த்துட்டான். அவனையும் கொன்னுட்டேன். அவனை கொல்லும் போது சைக்கிள்ல போற ஒருத்தன் பார்த்தான். அவனையும் சமாதியாக்கிட்டேன். அவனை கொன்னத பால் ஊத்துற ஒருத்தன் பார்த்தான். அவனுக்கும் பாலை ஊத்திட்டேன். இப்படி செயின் லிங்க்ல நான் பண்ண 6வது கொலைய பார்த்த 7வது ஆள் இவன் தான். அப்ப இவனையும் கொல்லணும்ல. கத்தி அது 8, 9, 10, 11. யாரு நீங்கெல்லாம்? அவர் என் வீட்டுக்காரரு. எதுக்காக அவரை கொல்றீங்க? நான் பண்ண கொலைய இவன் பார்த்துட்டான். இவன் கொலைய நான் பார்க்கணும்ல. நீங்க பண்ண கொலை இவர் பாத்துக்க வாய்ப்பே இல்ல. இவனுக்கு கண்ணு தெரியாதா? பிளைண்டா? கரெக்ட்னா? அவர் நிஜமாலும் பிளைண்டனா? இவன் பிளைண்ட்னு நான் எப்படி நம்புறது? அது அவர் நெஞ்சில வச்சிருக்கிற கத்திய கொஞ்சம் ஏத்தி கண்ணை குத்தி பாருங்க. குத்துனா அவர் கண்ணு கொஞ்சம் அசைஞ்சா கூட நீங்க எங்க எல்லாரையும் கொல்லலாம். சோஸ்தா. கரெக்ட். கண்ணு அசையல. கண்ணு மட்டும் இல்ல, அந்த பாடியில நீ எங்க குத்தினாலும் எதுவுமே அசையாது. அவர் கண்ணு நரம்பு கட்டாகி அது கழுத்து நரம்புல கனெக்ட் ஆகி மூல நரம்புல முடிச்சு விழுந்து அவர் லாலாக்கு டோல் டப்பிமான ஒரு டிசீஸால பாதிக்கப்பட்டிருக்காரு. டோல் டப்பியா? ஆமா சார், என்ன வேலை பாக்குறாரு? அவர் போலீஸ்னா? என்னது போலீஸ்ங்கறீங்க, பிளைண்டுங்கறீங்க? கிண்டல் பண்றீங்களா? அம்மா பயத்துல ஓளறிட்டாங்க அங்கிள். அவர் போலீஸ் இல்ல, டாக்டர். அப்ப பேஷண்ட் நீங்க, இப்ப டாக்டர்ங்கறீங்க. என்ன பேஷண்டாக பாக்குறீங்களா? ரெண்டு பேரும் ஓளறாங்க. அவர் போலீஸ் இல்ல, டாக்டர் இல்ல, டிரைவர். ಈ ಬ್ಲೈಂಡು ಡ್ರೈವರಾ? ಕಂಡಕ್ಟರ್ನಾ? ಪೊಲೀಸು, ಡಾಕ್ಟ್ರು, ಡ್ರೈವರು, ಕಂಡಕ್ಟರು. ஹே போலீஸ்காரனை கட்டி கிட்டான் லத்திய வச்சு அடிப்பான். டாக்டரை நான் கட்டி கிட்டான் ஊசியால குத்துவான். ஹே போலீஸ்காரனை கட்டி கிட்டான் லத்திய வச்சு அடிப்பான். டாக்டரை நான் கட்டி கிட்டான் ஊசியால குத்துவான். பாடி பில்டரை கட்டிக்கிட்டா இன்ச்சு இன்ச்சா கொஞ்சுவான். பஸ் டிரைவரை கட்டிக்கிட்டா அடிக்கடி ஹார்ன் அடிப்பான். ஆத்தி மாப்பிள்ள முட்டி போட சொல்லுவான். மெக்கானிக் மாப்பிள்ள தினம் கழட்டி மாட்டுவான். ஒரு வேலை வெட்டி இல்லாதவ எனக்கு மட்டும் பா 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 எனக்கு பா பா பா. ஹே புரோட்டா மாஸ்டரை கட்டிக்கிட்டா சுழட்டி சுழட்டி அடிப்பான். பழக்கடைய கட்டிக்கிட்டா உரிச்சு உரிச்சு பாப்பான். பலசரக்க கட்டிக்கிட்டா பொட்லம் போல மடிப்பான். நகை கடைய கட்டிக்கிட்டா சேதாரம் தான் செய்வான். டெய்லர் மாப்பிள்ள கிழி கிழி கிழிச்சு தப்பாண்டி. இஸ்திரி மாப்பிள்ள மடி மடி மடிச்சு வைப்பாண்டி. ஒரு வேலை வெட்டி இல்லாதவ எனக்கு மட்டும் பா 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 எனக்கு பா 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 இவா. கொத்தனாரை கட்டிக்கிட்டா சித்தால் பின்னால் அலைவான். கார்பெண்டரை கட்டிக்கிட்டா நீயத்தான் புடுங்குவான்.
பிளம்பரதா கட்டிக்கிட்டா வாட்டர் கனெக்ஷன் கொடுப்பா எலக்ட்ரிஷியனை கட்டிக்கிட்டா ஃபியூஸ் புடுங்கி விடுவா கட்சிக்கார மாப்பிள்ள மங்கி போல தாவுவா கண்டக்டர் மாப்பிள்ள விசில் ஊதி தள்ளுவா வேலை வெட்டி இல்லாதவ எனக்கு மட்டும் வா 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 எனக்கு வா 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 போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா டாக்டரை நான் கட்டிக்கிட்டோம் மாட்டி நல்லா கொட்டோட தூங்குறாப்புல. நீங்க கதையை ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிங்க. ஏன் ஸ்டாப்ல மெஞ்ஞானபுரம்னு ஒரு அழகான ஊர். நிறுத்து. எங்க தூங்குற மாதிரி நச்சா நீ போயிடுன்னு பார்த்தா போய் தொலை மாட்டீங்க. நீ செத்தே போனாலும் சுடுகாட்டுக்கு கூட வந்து கதையை சொல்லிட்டு தான் போவாங்க. அவ போறனாலும் நீ விட மாட்டல கர்த்தரி. ஆமா, இந்த கதையில பாடியை குத்து 10 கோடி ரூபா பேங்க்ல வாங்குறதா மேட்ரு. ஆனா இன்னும் பேங்க் வரவே இல்லையே. பல பிரச்சனைகளை தாண்டி எங்க பிளான் படி கொடைக்கானலுக்கு போய் சேர்ந்தோம். இந்த பாடியை வச்சுக்கிட்டு சிட்டிக்குள்ள போய் தங்கினா மாட்டிக்குவோன்னு பயந்து ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கிளாஸ் ஹவுஸ்ல போய் தங்கணும். சிவானி, பூங்குன்றன் சாருக்கு ஃபுல் சார்ஜ் போட்டு வை. நாங்க பேங்க் போய் அந்த மேனேஜர் பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறோம். ஓகே, தெரியக்கூடாது. கிளம்பு. பாய். வருஷமா அக்கௌண்ட் வச்சிருக்கேன். வயசாயிடுச்சுமா, கை நடுங்குதுமா. 500 ரூபா தானே, ஆளை பார்த்து பாஸ் பண்ணக்கூடாதா? தாத்தா, மேனேஜரை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் செட் ஆகாம நான் 50 ரூபா கொடுத்தா கூட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன உள்ள வச்சிருவாரு. ಈ ಕೇಶವನ್ ಕುಟ್ಟಿயை யாரும் ஏமாற்றான் பற்றில்லா. நீங்கள் லோன் கேன்சல். நீங்கள் வேலை செய்ய வந்ததா குட் மார்னிங் பறைய வந்ததா? சாரி சார். எந்த சாரி லோரி சீட்டுக்கு போ. நீ எந்தாடா கதகளி ஆடுது? போய்க்கோ. சரியான சிடுமூஞ்சா இருப்பான் போல இருக்கு. குருவாயூரப்பா, ಈ ಬ್ಯಾಂಕ யாரும் ஃப்ராட் பண்ணாம பாத்துக்கோ. இவனும் மூது பாக்குறா. டாசிவசு சார், இவட வரும். நான் வந்துட்டேன் சார். ಈ மாலா ஒரிஜினலா பிளாஸ்டிக்கா? சார், மார்க்கெட்ல சாமந்தி பூ மாலை கிடைக்கல சார், அதனால தான் அதே கலர்ல இருக்கிற பிளாஸ்டிக் மாலையை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணேன் சார். அப்போ ಈ பூ மரிச்சு போய் செத்து போச்சு அல்ல? உயிரோட இருக்கிறதுக்கும் செத்து போனதுக்கும் வித்தியாசம் தெரியாத கேன பயலாடா ಈ கேசவன் குட்டி. ஃப்ராடு பித்தலாட்டம் போர்ட்டுண்டி ಈ பேங்கில் யார் செஞ்சீங்களும் ಈ கேசவன் குட்டி சமிக்கல. தூண்டில மீன் பிடிக்கலாம், வலை போட்டு மீன் பிடிக்கலாம், ஏன் டவுல் போட்டு கூட மீன் பிடிக்கலாம். ஆனா இவன் மூக்கிலே இழுத்து மீன் பிடிச்சிருவான் போல் தெரியுது. கஸ்டமர் சலான் புல்ல பண்ண கட்டி இருந்த பேனாவை திருடுனது யாரு? சரியான மென்டல் கிட்ட மாட்டிக்கிட்டான்டி. இதுக்கு எதுக்கு சார் அடி தொண்டை கிழிற மாதிரி கத்துறீங்க? 10 ரூபா பேனா தானே சார்? எடா, இன்னும் 10 ரூபா திருடுறவன் நாளை 10 லட்சம் திருடும். அக்கல்லனை போலீசில் ஒப்படைக்கணும். சிக்கிய செய்திகள் பார்ப்பதற்கு பால்வாடி பாப்பா போல இருக்கும் இவர்தான் பவானி. உலகிலேயே முதன்முறையாக ஒரு டெட் பாடிக்கு டப்பிங் கொடுத்து ட்ரெண்டிங்கான கேடி கில்லாடி லேடி கொழுக் முழுக்கென்று இருக்கும் இந்த செல்லம்மா வாயிலேயே வடை சுடுவா, பார்வையாலேயே பஜ்ஜி போடுவார். இந்த ஆன்டிக்கு அல் கொய்தாவுடன் அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன். வடை போச்சேன்னு ஃபீல் பண்ணாம வடையோட போச்சேன்னு கடையை மூடி நீங்க நடைய கட்டிருக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க? நாங்களும் மாட்டினே. டாக்டர் லைன்ல இருக்காப்ல. யோ மாட்டினா, சொல்லுங்க டாக்டர். ஃபாதர், ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் நீங்க வரவே இல்ல, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல் தெரியுது. சொல்லுங்க. ஃபைல்ஸ் வலிக்கு ஒரு புது ட்ரீட்மெண்ட் இருக்கு. நான் போன்லயே ஒரு அருமையான கதை சொல்ல போறேன். அதை கேட்டா வலி பறந்துரும். யோ, மறுபடியும் கதையா? வையா ஃபாதர், ஒரு ஊர்றாத. என்னன்னா லூஸ் நினைச்சானுங்களா? பூவே ஒரிஜினலா பிளாஸ்டிக்கான்னு கண்டுபிடிச்ச அந்த லூஸ் மேனேஜரு பூங்குன்றன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்க மாட்டானா? பனை மரத்தில் பாதி ஏற்றிங்க, மேலே ஏறினா நுங்கு, கீழே விழுந்தா சங்கு. இது ரெண்டுல எது நீங்க சூஸ் பண்ணீங்க? கொடைக்கானல் வந்ததுக்கு அந்த லேக்கை 3 தடவை சுத்திட்டு கொஞ்சம் வெள்ளை பொண்ணு சாக்லேட் வாங்கி ஐயோ இந்த பாடி எங்கேயாச்சும் தூக்கி போட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாண்டி. ஹலோ தாத்தா. பவானி, எப்படி இருக்கீங்க? ராக்கெட் வேகத்துல போயிருவாரு.
பணத்தை காலையில கொடுக்கறேன்னு உன் வீட்டுக்காரன் சொன்னான். ஆனா வீட்டை பூட்டிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா காலி பண்ணிட்டு போயிட்டீங்க. டேய், அந்த டியூப் எல்லாம் புடுங்க. ஐயோ எங்க அம்மா என்ன செஞ்சுறானுங்க? ஐயோப்பா, பண்ணாதீங்க. மிஸ்டர் ரவி, எங்க கிட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி இருக்கு. அத பேங்க்ல வச்சு உங்க பணத்தை செட்டில் பண்றோம். மொத்த பணத்தை செட்டில் பண்ற வரைக்கும் என் ஆளுங்க இங்கதான் இருப்பாங்க. வேற வழியே இல்ல. இம்மீடியட்டா பேங்க் போறோம். அதுக்கு முன்னாடி பக்காவா ரிஹர்சல் பண்ணிட்டு போறோம். மாமா, நீ தான் பேங்க் மேனேஜர். நான் படிக்கவே இல்லையே. படிப்புலாம் வேணாம், நடிப்பு தான். எந்த மிஸ்டர் பூங்குன்றன் எப்பவுமே வேற நடப்பட்டு வரும். இப்ப எந்த வீல் சேர்ல வந்திருக்கு? கால்ல லெகமெண்ட் டயரா இருக்கு. அதான் சம்மர்ல சன் கிளாஸ் போடாத நீங்கள் குளிர்ல எந்த கூலிங் கிளாஸ் போட்டுருக்கு. முட்டா போய் முருகேசா, கூலிங் கிளாஸ கழட்டினா கண்ணை செய்யாததை வச்சு அந்த பேங்க் மேனேஜர் இது டெட் பாடின்னு கண்டுபிடிச்சிட மாட்டாரு. செல்லம், ஓவர் ஸ்ட்ரெஸ், கண்ணுல ஹை பிரஷர், டாக்டர் அட்வைஸ் படி வெளிச்சத்தை பார்க்க கூடாதுன்னு தான் சன்கிளாஸ் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் நிக்கு. இன்னொரு வாட்டி பாரு. சன்கிளாஸ் போட்டிருக்கேன். ரிப்பீட். சன்கிளாஸ் போட்டிருக்கேன். என்ன வாய்ஸுக்கும் வாய்ஸுக்கும் வித்தியாசம் தெரியுது? யாரா டப்பிங் கொடுக்குறாங்களா? மப்பு மாமா கண்ணுக்கே இந்த தப்பு தெரிஞ்சிருக்குன்னா தப்ப மட்டுமே கண்டுபிடிக்கிற மேனேஜர் கிட்ட கண்டிப்பா மாட்டுவோம். முகக்கவசம். ஓகே மிஸ்டர் பூங்குன்றன், நீங்கள் கேட்ட பணம் ரெடி ஆயிட்டு. ட்ரான்ஸ்ஃபர் செய்யுங்க. தேங்க் யூ. எந்த மிஸ்டர் பூங்குன்றன்? கை வைப்ரேட் ஆகி இப்ப பாரு. வணக்கம். சூப்பர் சூப்பர். எல்லாரும் கவனமா கேளுங்க. இது எல்லாத்தையும் விட பெரிய கேள்வி, நம்ம எல்லாம் யாரு? நான் பூங்குன்றனோட வைஃப், சிஸ்டர்-இன்-லா, நீ மாமியார். பாபநாசம் படத்துல கமல் மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி போய் சொல்லணும். மாறி மாறி சொல்லக்கூடாது. கரெக்ட். மாறி தனுஷ் படம். ஐயே செல்லம்மா. பதினாலு 15 16 ஸ்டேப்லரில் 18 பெண் இருந்தல்ல. இப்ப இந்த 2 குறையுது. திருடியோ சார். வணக்கம் சார். வெல்கம் மிஸ்டர் பூங்குன்றன். தேங்க்யூ சார். எந்த இத்தனை லேட்டு? ஆமா, யார் இவரெல்லாம்? இதுவரை கண்டிட்டில்லோ. ஜூனியர்ஸோ? இது என் வைஃப் பவானி. இன்ட்ரோடியூஸ் பண்ணுமா? இவங்க என் அம்மா, என் சிஸ்டர்ஸ். ஓ, ஹாப்பி மேரிட் லைஃப். வணக்கம். ஞான் கும்பிட்டால் அது ஓல்டு ஸ்டைல், நீங்கள் கை கொடுக்கும். இப்ப ஞான் கை கொடுத்தால் நீங்கள் கும்பிடுது. எந்த ஸ்டார்டிங்கே கன்ஃபியூஸ் ஆகி? அது சமூக இடைவேளை சார். எப்பவும் நீங்கள் என்னை சேட்டன்னு தானே விളിக்கும். இப்ப எந்த புதுசா சாறு மோரு பீருன்னு? என்ன சேட்டன் அப்படி பாக்குறீங்க? நான் ஏன் வீல் சேர்ல வந்திருக்கேன்னா ஆக்சுவலி இந்த நீங்கள் எதுவும் பர வேண்டாம். கோர்ட்ல ரொம்ப நேரம் நின்னு கால் வலிச்சு லெகமெண்டேரா இருக்கும். நம்ம சொல்ல வேண்டியதுல இவ சொல்றா. ஓ, கூலிங் கிளாஸ் ஏன் போட்டிருக்கேன்னு கேட்க வரீங்களா? ஓ, அதுக்கு நான் தான் விளக்க சொல்லணும். லா புக் படிச்சு கண்ணு வலிச்சு ஐ பிரஷர் அதிகமாகி டாக்டர் கண்ணாடி போட சொல்லியிருக்கும். நம்மளோட பிளானை ஒட்டு கேட்ட மாதிரியே சொல்றான். சேட்டன் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமே. பவானி. ஓ, சைன் இட்டாச்சோ? பூத கண்ணாடி வச்சு பாக்குது. என்ன ஆக போகுதோ? பூங்குன்றன், சிக்னேச்சரில் ஒரு சிறிய டிஃபரன்ஸ் இருக்கு. தாஸ்வசு சார். ஓகே சார். சார், பூங்குன்றன் சார் செத்துட்டாரு. பூங்குன்றன் சார் மரிச்சு போயா? எந்த பூங்குன்றன் சாரை நீங்கள் கொன்னு நீ பேச குட்டி யாரை ஏமாத்த முடியாது. கனவில்ல, அசால்ட்டா இருக்காத அலாட்டா இருன்னு அடிச்ச அலாரம். ஒரு டெட் பாடி கூட இருக்கிறது நம்ம யார் பாடியிலையும் தெரியக்கூடாது. வீல் சேர், கூலிங் கிளாஸ், மாஸ்க்கு விளக்கம் வேண்டாம். டீ காஃபி அவாய்ட் பண்ணணும். ஈயோட்டுற பேட் எடுத்துட்டு போயிடணும். 60% சிக்னேச்சர் 80% ஆகணும்னா யாழினி 100% ட்ரை பண்ணணும். சிக்னேச்சர் செட் ஆகலனா பிளான் பி. செல்லமா டேபிள்ல இருக்கிற பென் ஸ்டாண்டை தட்டி விடணும். கேசவன் குட்டி குனிஞ்சு அதை எடுக்கணும். அந்த கேப்ல சிவானி சிசிடிவியை மறைக்கணும். அதே டைம்ல யாழினி சைன் போடணும். மொத்தத்துல கேசவன் குட்டியா பெண் குட்டிகளான நோக்குறோம். பாடியை வச்சு 10 கோடி தூக்குறோம்.
സോ പൂങ്കുണ്ട്രൻ ഇപ്പോ ഫാമിലി മാൻ ആയാച്ച് മാരേജ് കൊളിത്തിരുന്നാൽ ഞാൻ ഫാമിലിയോടെ വന്നിരിക്കും മിസ്സസ് പൂങ്കുണ്ട്രൻ സാർ ഒരു നല്ല லாயர் നിങ്ങൾ അറിയും പക്ഷേ ஒரு நல்ல சிங்கர்னு അറിയോ சிங்கரா இது நம்ம பிளான்லயே இல்லையே சார் எஸ்பிபி வாய்ஸ்ல பிரமாதமாயிட்டு பாடும் சொல்லவே இல்ல நீ கேட்கவே இல்லையே സാറേ ആ കേളടി കൺമണി പടത്തിൽ മണ്ണിലിന്ത കാതലൻറി പാട്ടை മൂച്ചു വിടാമ പാട് സാറേ എന്താ സാറേ പേടിക്കുന്നു മുടി മുതൽ അടി വരെ മുഴുവതും സുഖം തരും അങ്ങനെ മൂച്ചു വിടാമ പാട് സാറേ மூச்சு தான் விட்டுட்டாரு എന്താ മൂച്ചു വിട്ടാച്ചാ எஸ்பிபி பத்தி சொன்னீங்க நேத்து ஹைகோர்ட்ல ஹெவி ஆர்குமெண்ட் கத்தி கத்தி த்ரூ அவுட்டா த்ரோட்டே அவுட் ஆயிடுச்சு மேடம் എന്താ வந்ததுல இருந்து கொசு பேட்டை வச்சு டென்னிஸ் ஆடுது உங்களுக்கு தெரியாது சார் ஒரே ஒரு எல்லா கதையும் காலி பண்ணிடும் ഈ കഥയെ കാലി പണുമോ நான் ഈ படம் பார்த்ததுல இருந்து அம்மாக்கு ஈனா அலர்ஜி அதான் ഈ കേശവൻകുട്ടിയെ മീറി ഈ ബാങ്കിൽ ഒരു ഈ എറുമ്പ് கூட വരില്ല பவானிமா நான் சைன் பண்ண செக்க சென்டிமெண்ட்டா உன் கையாலே சேட்டன் கிட்ட கொடு சீக்கிரம் பார்த்து தொலைடா மெண்டல் சிக்னேச்சர் ஓகே மிஸ்டர் பூங்குன்றன் இப்ப பேங்க்ல புதுசாயிட்டு ஒரு ரூல் வந்தோம் 10 லட்சத்துக்கு மேல ஏது அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் யாருக்கு என்ன பர்பஸ்க்காக பண்றேன்னு ഈ ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ഇവിടെ ஒரு சைன் இடணும் பிளான் பி செல்லம்மா டேபிள்ல இருந்து பென் ஸ்டாண்டை தட்டி விடணும் சாரி சார் கை தவறி விழுந்துருச்சு பாவம் நீங்க தான் குனிஞ்சு எடுக்கணும் நான் ஏன் எடுக்கணும் ഈ ബാങ്കിൽ யாரு ஏது சாதனம் தட்டி விட்டாலும் அவர் തന്നെ തിരിച്ചെടുത്ത് வைக்கணும் இது பேங்க் ரூல் நம்பர் 21 நாசமா போக இது ஒரு ரூல் ஒருவேளை நம்ம போட்ட பிளான் ஊத்திக்கிச்சுனா வேற வழியே இல்ல அப்பா அங்க என்ன கிடைக்குதோ அத வச்சு சமாளிக்கிறோம் தூசி எடுங்க டா கெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓகே அவட கொடு சார் நீங்க முதல்ல காபி எடுத்து சாரி சார் நீ டவல் எடுத்து நாலு பேர் ரோட்ட சேர்ந்து லூட்டமா சீண்டாம சவுண்ட் தாண்டாம டவுட் தூண்டாம போகணும் இனிமே யாரு உங்க பேங்க்ல காப்பியை கொட்டினாலோ அவங்களும் அவங்க ஃபேமிலி மெம்பரும் வந்து தொடக்கணும்னு ரூல் போடுங்க சார் ரூல் நம்பர் 22 ఈ గ్యాపిల్ పొంగుండ్రన్ సార్ సైన్ ఇట్టాచి సిగ్నేచర్ మ్యాచ్ ఆయి போன் அட்டன் பண்ணு இல்ல சார் வேஸ்ட் கால் ஓ பூங்குன்றன் சார் நீங்கள் சைன் இட்டாச்சு கன்னிகா மேடம் வந்து சைன் இடணும் அவரை விட கன்னிகாவா அவர் தானே பூங்குன்றன் சார் ஜாயிண்ட் அக்கவுண்ட் அவர் கண்டிப்பா வரணும்ல பசமா மாட்டிக்கிட்டோம் இப்போ எப்படி சமாளிக்கிறது சாரி சேட்டன் கன்னிகா கொஞ்சம் உடம்பு சரியில்லை வர்றது கொஞ்சம் கஷ்டம் நான் வேணா போய் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன் அது நடக்கிല്ല സിഗ്നേച്ചർ മോസടി ചെക്ക് ഫ്രോഡ് എല്ലാം വളരെ നടക്കണ്ടല്ലേ അതുകൊണ്ടാണ് 10 ലക്ഷத்துக்கு മേൽ ഏത് അമൗണ്ട് എങ്കിലും അവർ നേരിൽ വന്ന് സൈൻ ഇടണം ഇത് ബാങ്ക് റൂൾ നമ്പർ 111 போட்டு வச்ச திட்டமெல்லாம் புட்டு பிச்சிட்டோ 10 கோடி கனவெல்லாம் புஸ்வானுண்டோ பாட்டி சுட்ட வடைய காக்கா கொத்திருச்சிடோய் அட கொத்திருச்சிடோய் பாம்பு புத்தில் பவானி குடும்பம் சிக்கிருச்சிடோய் அட சிக்கிருச்சிடோய் சூப்பர் கன்னிகா எப்படியா இருந்தாலும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா நீ ஒரு லாயரை பார்க்காம ஃபாதர் என்னையா பார்க்க வந்த நீ கன்னிகா கையெழுத்து போட்டாதான் பணம் கிடைக்கும் ஆனா அவ கண்டிப்பா போட மாட்டா அதனால கன்னிகாவை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணோம் அது கொலையா கொலை பண்ணிட்டா கையெழுத்து யார் போடுவா? டேய் இவளுங்க கன்னிகா பாடியை படுகு போட்டு ரோபோட்டி மூலமா அசையை வச்சு பேங்க்கு கொண்டு போகலங்கடா அவ்வளோ ஃபார்மில் இருக்காளுங்க ஆமாம் பாடியை பார்த்தே பயப்படுறவங்க அம்மா எப்படி கொலை பண்ணுறதுக்கு ஒத்துக்கினாங்க இந்த கொலை பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்ததே அம்மா தான்
அம்மாவா? சும்மா என்ன வள வளன்னு பேசிக்கிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி வர சொல்லு. நம்ம கதையை முடிச்சு விட்டுலாம். அந்த கர்த்தரே உங்களை மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். ஃப்ராடு குடும்பம். கன்னிகா, நான் பூங்குன்றம் பேசுகிறேம்மா. பேங்க் ஹாலிடேஸ் கண்டினியூஸாக வர்றதுனால நீ சொன்ன மாதிரி இன்னைக்கே 10 கோடி ட்ரா பண்ணிடலாம். நீ இமீடியட்டாக கிளம்பி கிளாஸ் ஹவுஸ் வந்துருமா. நம்ம 2 பேரும் பேங்க் போய் சைன் போட்டு பணத்தை இன்னைக்கே. ஐயோ, போட்டுத்தெல்லாம் ரெடியாகவே இல்லை, அதுக்குள்ள வந்துட்டாலே. சார், உங்க வாய்ஸ்ல ஒருத்தி பேசிட்டு இருக்கா, நீங்க சைலண்டா உட்கார்ந்திருக்கீங்க. என்னாச்சு சார் உங்களுக்கு? சார் சார், ஐயோ சார், என்னாச்சு சார்? பணத்துக்கு ஆசைப்பட்டு இவர் அநியாயமா கொன்னுட்டீங்களே. பணத்துக்கு ஆசைப்பட்டது உண்மைதான், ஆனா நாங்க அவரை கொல்லல. பூங்குன்றன் சார் நீங்க நினைக்கிற மாதிரி கோடீஸ்வரனும் இல்ல, அந்த 10 கோடி பணம் அவரோடதும் இல்ல. பிரபல பொம்மலாட்ட கலைஞர் சந்தியாவோட கொலை வழக்கு மதுரை ஹைகோர்ட்ல விசாரணைக்கு வந்துச்சு. யுவர் ஆனர், சந்தியா அவர்கள் பிரபல பொம்மலாட்ட கலைஞர். பொம்மலாட்டம் நடத்தி தான் அவங்க குடும்பத்தையே காப்பாத்திட்டு வந்திருக்காங்க. மே 17ஆம் தேதி திண்டுக்கல் கலையரங்கத்துல கை டிவி ரிப்போர்ட்டர் கன்னிகா அவங்கள பேட்டி எடுக்கும்போது திடீர்னு சந்தியா அவர்கள் மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஊர்ல அடைக்கல் ராஜ் நடத்தின இலவச மருத்துவ முகாமுக்கு போய் ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் பண்ணாங்க. அடைக்கல் ராஜ் ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டாம ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்சூரன்ஸுக்கு அப்ளை பண்ணாங்க. சந்தியா வயசு 54, பூம்பாறை, திண்டுக்கல் மாவட்டம். அவங்க பேர்ல ஏற்கனவே பாலிசி போட்டு 5 லட்ச ரூபா எடுத்துட்டாங்கம்மா. அவங்களுக்கு லிவர் ஆபரேஷனுக்கு 36 லட்ச ரூபா சாங்ஷன் ஆயிருக்கு. ஹார்ட் ஆபரேஷனுக்கு ரூபாய் 22 லட்சம் பாஸ் ஆயிருக்கு. ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் 13 லட்சம். மூட்டு ஆபரேஷன் 8 லட்சம். பிரெயின் டியூமர் 17 லட்சம். என் பேர்ல எனக்கே தெரியாம மெடிக்கல் பாலிசி எடுத்திருக்கீங்க. எனக்கு நல்லது பண்றதா நம்ப வச்சு இனிமே மருத்துவ வசதியை கிடைக்க விடாம பண்ணிட்டீங்களே. இந்த விஷயத்தை பத்திரிகை, மீடியா எல்லாத்துலயும் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்தல. தன்னோட உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சந்தியாவை தன்னோட காரை ஏத்தி கொண்டுட்டு போலீஸ் உதவியோட அது விபத்துன்னு FIR ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கொலைய நேர்ல பார்த்த சாட்சி. அன்னைக்கு மதியம் 12:30 மணிக்கு பெரியகுளம் மெயின் ரோட்ல என் 2 வீலர் ரிப்பேர் ஆயிருச்சு. அப்போ எதிரில் வந்துட்டு இருந்த சந்தியா மேடம் மேல அடைக்கல் ராஜ் தன்னோட பிளாக் கலர் BMW 777 காரை பயங்கர ஸ்பீடா ஓட்டிட்டு வந்து அடைக்கல் ராஜ் தான் சந்தியா அம்மாவை கொன்னா. நான் பார்த்தேன், அவன் தான் கொன்னா. நிறுத்து! Your Honor! Mr. Solvelangam Perumal, you are going beyond the limits. This is contempt of court. ஜட்ஜ் ஐயா மன்னிக்கணும். ஒரு முக்கியமான விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காண்டி தான் நான் அப்படி பண்ணேன். இங்க இருக்கணிக்கா, நான் இப்போ உங்க மேல விட்டு எறிஞ்சோம்ல ஒரு பேப்பர் வெயிட்டு, அது என்ன கலருன்னு சொல்லு பாப்போம். திடீர்னு வேகமா வந்துச்சு, அதனால கவனிக்க முடியல. 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்த பேப்பர் வெயிட் என்ன கலர்னு சொல்ல முடியல. 100 கிலோமீட்டர் வேகத்துல வந்த காரை ஓட்டுறது அடைக்கல் ராஜ் ஐயாதான்னு கார் கண்ணாடி வழியா பார்த்ததை எப்படி கரெக்டா சொல்லுத? அந்த சம்பவம் நடந்த இன்னைக்கு அண்ணாச்சி ஊர்லயே இல்லங்க. அந்த கார் அவருக்குள்ளது கிடையாதுங்க. அதுக்கு சாட்சி நம்ம சப் இன்ஸ்பெக்டர் சரவண பாண்டியன். ஒட்டன்சத்திரம் செக் போஸ்ட்ல டியூட்டில இருந்தப்ப பிளாக் கலர் BMW 777 கார் ஓவர் ஸ்பீட்ல செக் போஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு. காரை சேஸ் பண்ணி பிடிச்சதுல அது திருட்டுக்காரன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அக்யூஸ்டையும் டிக்கில இருந்த 7.5 கிலோ கஞ்சாவையும் போலி நம்பர் பிளேட்டையும் சீஸ் பண்ணிட்டோம். இந்த நியூஸை அன்னைக்கு சாயங்காலமே மாலை முரசுல கொட்டை எழுத்துல எழுதியிருக்கா. சோ யுவர் ஆனர், சந்தியாவோட மரணம் கொலை அல்ல, விபத்து தான் தெள்ள தெளிவா நிரூபணம் ஆயிடுச்சு. அம்பட்டு தாங்கயா. The allegation against Adekal Raj has no evidence, as alleged by the petitioner. This petition is dismissed with no cost. பொய் சாட்சிகளை செட்டப் பண்ணி அடைக்கல் ராஜ் அந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டான்.
அவனால சந்தியா குடும்பத்துக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அவங்கள காட்டு பங்களாவில் தங்க வச்சு பூங்குன்றன் சார் அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு இருந்தாரு. தமிழக சட்டசபை தேர்தல் அறிவிப்பு. அந்த நேரத்துல எலெக்ஷன் வந்துச்சு. அடைக்கல் ராஜுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சது. ஏழைகளை ஏமாத்தி இன்சூரன்ஸ்ல கொள்ளையடிச்ச அந்த 10 கோடியை எலெக்ஷனுக்கு செலவு பண்ண தேர்தல் கமிஷனுக்கு பயந்து ஐயப்பசாமி இருமுடிக்குள்ள வச்சு அனுப்புனான். நினைச்ச மாதிரி பணத்தை அனுப்பணும்னு சந்தோஷத்துல இருந்த அடைக்கல் ராஜுக்கு இடி மாதிரி ஒரு ஃபோன் வந்துச்சு. சுவாமியே சரணம் ஐயப்பா. அடைக்கல் ராஜன்னு சட்டத்தை ஏமாத்தலாம், சாமியை ஏமாத்த முடியாதுல்ல. ஐயோ அப்பா, நீ எத்தனை ஏழைங்களை கதற விட்டுருப்ப. அதான் ஐயப்பா ஸ்ட்ரைட்டா இறங்கி வந்துட்டார். இந்த வாட்டி புலி மேல இல்ல, பூங்குன்றன் மேல வந்திருக்காரு. என்னடா சொல்ற? ஐயப்ப சாமி வேஷத்துல நீ அனுப்புன அடியாளுங்க டீ சாப்பிட வண்டியை நிறுத்தினாங்க. ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டை வச்சு ஆளுங்களோட அட்டென்ஷனை டைவர்ட் பண்ண. நான் போட்ட 10,000க்கு உங்க ஆளுங்க அடிச்சுக்கிட்டாங்க. அந்த கேப்ல நீ அனுப்பின 10 கோடியை என் ஆளுங்க அடிச்சுட்டாங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஏய் பூங்குன்றா, மரியாதையா என் பணத்தை கொடுத்துறா. ஓம் பணம் பணம் எம் பணம் பணம், ஓம் பணம் எம் பணம். ஹை பணம் பணம் பணம், இது மக்களோட பணம். அடைக்கல் ராஜ் யார் தெரியுமா? ஆயுதண்டா, வெப்பன்டா. நான் உன் அப்பன்டா. டேய், என் பணத்தை எங்கடா வச்சிருக்க? அந்த 10 கோடி பணத்தை கொடைக்கானல் யூபிசி பேங்க்ல மேனேஜரா இருக்கிற அவர் ஃப்ரெண்ட் கேசவன் குட்டி மூலமா ஆலயன் ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணாரு. ஒருவேளை அடைக்கல் ராஜால அவர் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பணம் போய் சேரணும்னு தான் என்ன அவர் ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஆக்குனாரு. பாதிக்கப்பட்ட அந்த 28 குடும்பங்களோட அட்ரஸ், ஆதார் கார்டு, அக்கௌண்ட் நம்பர்னு எல்லாமே நான் கலெக்ட் பண்ணேன். அவர் சொன்னதை நான் செஞ்சுட்டேன். ஆனா அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. ஐயோ ஃபாதர், உங்க வலி தாங்க முடியாம தான் நீங்க அழறீங்கன்னு எனக்கு புரியுது. சாரி. இல்லை பவானி, இந்த கதையை கேட்கும்போது எனக்கு உடம்பு வலி தான் அழுதேன். கேட்டு முடிச்சதுக்கப்புறம் மனசு வலிக்குதுன்னு அழுகிறேன். இங்கே நிறைய பேர் உயிரோட பாடியாக சுற்றிட்டுருக்கான். ஆனால் இவன் செத்தும் வாழ்ந்துட்டுருக்கான். இந்த கதை ஆரம்பிக்கும் போது எப்படா முடியும்னு இருந்தேன். ஆனால் இப்போது எப்படி முடியும்? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எதிர்பார்க்க வச்சிட்டியாம்மா. பூங்குன்றம் பாடியை வச்சு 10 கோடி ரூபா எடுத்து உன் ஃபேமிலி செட்டில் ஆயிடுச்சாம்மா? எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற எத்தனையோ வழி இருக்கு. ஆனால் அந்த 28 குடும்பத்தை காப்பாற்ற இந்த 10 கோடி தான் ஒரே வழி. அப்போ உடனே எல்லாரும் பேங்க்குக்கு போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். நாளையிலிருந்து 4 days பேங்க் ஹாலிடேஸ். இன்னைக்கு 4:30 வரைக்கும் பேங்க் இருக்கு. இப்போ மணி 3:30. கம் ஆன், லெட்ஸ் ஹரி அப். பேரு ஆர் அடைக்கல் ராஜ், தொழில் சுகாதாரத்துறை அமைச்சர். ஓமக்கொடி நாராயணன், சுகாதாரத்துறை அமைச்சர். ஒரே துறைக்கு 2 அமைச்சரா? 2 மணி நிலவரப்படி கரண்ட்ல நான் தான் அமைச்சர். கரண்ட் எப்போ வேணா ஷாக் அடிக்கும். 4 மணிக்கு நான் தான் அமைச்சர். இட்லி மறுபடியும் மாவாகாது, எப்பவுமே நான் தான் அமைச்சர். ஆயிடுச்சு, இட்லி மாவாயிடுச்சு, சட்டி தேங்காய் ஆயிடுச்சு. மட்டன் ஆடு ஆயிடுச்சு, சிக்கன் கோழி ஆயிடுச்சு. லூஸ் மாதிரி வளர்ற. பூங்குன்ற இன்னும் சாகல. லைவா நான் அவனை வீடியோ எடுத்து அனுப்புறேன். பூங்குன்றன உயிரோட எரிச்சு அவன் சாம்பல இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு அனுப்புறேன். 4:30 மணிக்கு கவர்னருக்கு இறுதி பட்டியல் அனுப்புறேன். அதுக்கு முன்னாடி பூங்குன்றன கொல்லல, இப்ப இல்ல, இந்த ஜென்மத்துல நீ மந்திரியாக முடியாது. டைம் என்னாச்சு? பேங்க்குக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் போ. கன்னிகா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வர்றது கொஞ்சம் கஷ்டம். நான் வேணா போய் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன். கன்னிகாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பூங்குன்றன் பறஞ்சு வச்சு அடுத்த செகண்டே கன்னிகா விட வந்தோம். சம்திங் ராங். அது மட்டும் இல்லை சார், கை கால் நல்லா இருக்கும் போதும் வீல் சேர், கொரோனா போனதுக்கு அப்புறமும் மாஸ்க், ஏசி ரூம்ல கூலிங் கிளாஸ், திடீர் பொண்டாட்டி, சூப்பரான மாமியார், சுமாரான மச்சினிச்சிங்க, கொசுவே இல்லாத இடத்துலயும் கொசு பேட், 10 ரூபா பேனாக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண சொல்றீங்க. ஆனா இப்ப ஒரு சாதாரண ஃபேமிலி கிட்ட 10 கோடி ரூபாய் பணத்தை ஏமாற பாக்குறீங்களா சார்? அல்லடா, ஈ கேசவன் குட்டி பேடி அல்ல. டா, போலீஸ்க்கு போன் போடுறா.
என்னையா கட்டுற டீ இது? என்ன ஜாதியா நீ? டீ குடிக்கிறதுல என்ன ஜாதி வேண்டி கிடக்கு? டீ தூளை உருவாக்குறது அஸ்ஸாம் கோர்க்கா, பாலை உருவாக்குறது நம்ம ஊர் கோனாரு, சக்கரை கொடுக்கறது கோயம்புத்தூர் கவுண்டரு, கேஸ் சிலிண்டர் கொடுக்கறது நம்ம ஊர் ரெட்டியாரு, தீப்பெட்டி தயாரிக்கிறது சிவகாசி நாடாரு, டீ ஆத்துறது கேரளா நாயரு. யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்டா ஜாதியை பத்தி கேட்டேன்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல பிரதர், இதுல எங்கேயுமே ஏன் ஜாதி வரலையே, அததான் யோசிக்கிறேன். அப்படின்னா நீ அந்த ஜாதிக்காரனா? நாம தேடிட்டு இருந்த ஜாதிக்காரன் இங்க வந்து சிக்கிட்டாடா. வாங்க. ஐயம்மா, ஐயோ ஜாதியா. டேய் முடுங்கடா, அந்த தாடிக்காரனை கூட்டேங்கடா போற. யோ இடியாப்போ சார், நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் சார். ஒண்ணு அந்த தாடியோட வா, இல்ல அவன் பாடியோட வா. விரட்டு 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 விரட்டுறா. அந்த ப்ளூ வண்டி போதுல, தாடி வச்சு சுட்ட முடி வச்சு ஒருத்தர் இருக்கான்ல, அவனை கொல்ல போறியா? கொலைலாம் பண்ண போறது இல்ல சார். அவனை அப்படியே அலைக்கா தூக்கி நேர கமிஷனர் ஆபீஸ்ல போய் ஒப்படைச்சு மெடல் வாங்கி குத்திக்க போறேன் சார். மெடல். கேசவன் குட்டி சார், கூகுள் மேப்ல பவானி இருக்கிற லொகேஷன் 15 நிமிஷம்னு காட்டுது. சாரே, மாலா பிளாஸ்டிக்கா ஒரிஜினலா? ஆரம்பிச்சிட்டான். மாமா வேகமா போ, வரங்கடா, சீக்கிரம் போடா. ஏய் போடா. இந்த வண்டி ஓவர்டேக் பண்றா போ. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குற அந்த கேவலமான ஜாதி கட்சிக்காரங்க மூஞ்சில மூத்திரடிக்காம விட மாட்டேன். அது ஒரு ஜாதி, அதுக்கு ஒரு தலைவன், அவன் வேற சுருட்டை முடி வச்சு முறுக்கு. ஐயோ, எங்க இனத்துக்காரங்களை கொலை பண்ணிட்டு எங்க கிட்டே நீ திமிரா பேசுறியா? எனக்கு வர கோவத்துக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அவனை கொல்றேன்னு நம்ம ஆட்களை கொண்டு போல் இருக்கு. டேய், இனிமே இந்த சனி எங்கேயும் கூட்டு வராங்கடா. அண்ணா பொம்மலாட்டு சந்தியா குடும்பம் இந்த காட்டு மரியாதை தான் மறைஞ்சிருக்காங்க. யாரு நீங்களா? பூங்குன்றன் என்கிட்ட 10 கோடி ரூபாய் ஆட்டியா போட்டான். அவனை போட்டு தள்ளுறதுக்கு நான் ஆள அனுப்புனா, நீங்க அவனை காப்பாத்தி கொடைக்கானல் கூட்டு வந்து கூட சேர்ந்து குல்பியை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? மரியாதையா சொல்லுங்க, உங்க கூடவே கார்ல வந்த பூங்குன்றனை எங்கடி ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சொல்லல, பொட்டு பொட்டுன்னு. டேய் பொட்டு, பூங்குன்றனை போறேன்னு பேமெண்ட் வாங்கினல? ஆமா. அந்த பேமெண்ட்டை கழிக்க அவன் ஃபேமிலியை நீயே போட்டுரு. ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்க. சின்ன வயசுல இருந்து துப்பாக்கி நான் எனக்கு அலர்ஜி. தீபாவளிக்கு பொம்மை துப்பாக்கி கூட நான் யூஸ் பண்ணதில்லை. டம்மி பீஸ். சரி, இந்த கத்தியை வச்சு அந்த 5 பேரையும் போட்டுரு. மன்னிச்சுக்குது லீடர், கத்திய பார்த்தாலே எனக்கு காக்கா வலிப்பு வந்துடும். ரத்த ரத்தமா கக்குவானே எங்க அம்மா. என் முன்னாடி ஆனியன் கூட கட் பண்ண மாட்டாங்க. ஹேர் ஸ்டைலை பார்த்து ஏமாந்துட்டோம் லீடர். நான் தளபதியோட தீவிர ரசிகன். ஆனா நான் பார்க்காத 2 படம், துப்பாக்கி, கத்தி. கில்லரை கூட்டு வாடானா கிண்டர் கார்டன்ல விளையாடுற கிட்ஸை கூட்டு வந்திருக்க. நீ எல்லாம் எப்படா 49 கொலை பண்ண? தலையணை, மயக்க மருந்து, எலி பாஷானம், பாம்பு தேடி விடுறது, வயசானவங்களை கால் இடறி விட்டு சாகடிக்கிறது. டேய், நீ போறா. இவன் கையில துப்பாக்கி வச்சு எல்லாரையும் சுட சொல்றான். இவனுக்கும் சுட தெரியாதோ? நீ ஏன்டா யோசிக்கிற? நீ ஏதாச்சும் அம்மா சென்டிமெண்ட் கதை சொல்ல போறியா? எனக்கு அம்மா சென்டிமெண்ட்லாம் இல்ல, ஆன்டி சென்டிமெண்ட் தான். ஆன்டியா? இங்க இருக்க யாரை வேணாலும் சுடுவேன் லீடர். இந்த ஆன்டியை மட்டும் நான் சுட மாட்டேன். ஏன்டா? அவங்க ஏற்கனவே என்னை சுட்டுட்டாங்களே. அன்னைக்கு எல்லாத்துக்கும் 1 லட்டு கொடுத்துட்டு எனக்கு மட்டும் 2 லட்டு கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? என்னை செகண்ட் ஹேண்டா செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏதாவது பண்ணாதான்டா அவன் வருவான். என்ன பண்ணாலும் அவன் வரமாட்டாயா? அவன் இவ புருஷன் தானே. சூடு சொரண மான ரோஷம் எதுவுமே இல்லையா? அதெல்லாம் இருக்கு, உயிர் தாயா இல்ல. அவசரப்பட்டு வளர்ட்டமே. என்ன சொன்ன? சும்மாவே காட்டுவான். காட்டுவானே. உண்மையை சொல்லு, அவன் உயிரோட இருக்கானா இல்லையா? நான் தான் சொன்னேன் அவனை போட்டேன்னு.
விளையாடாத. இருக்கு ஆனா இல்ல. இல்ல இருக்கு இல்ல இருக்கு. ஐயோ பைத்தியம் பிடிக்குது. உண்மையை சொல்லு. பூங்குன்றன் எங்கடா இருக்கான்? டேய் பூங்குன்றா, ஒளிஞ்சு விளையாட்டு காட்டாம ஒழுங்கு மரியாதையா வெளியே வாடா. என்னடா இது? வடிவேல் காமெடி மாதிரி செத்து விளையாடுற. உன்னை ஒரே அடியா சாவடிக்கிறேன்டா. ஏய், அவனை கண்டை துண்டமா வெட்டுங்கடா. அவன் சும்மா தான் உட்காந்துக்கிறான். இவனுங்களை அடிச்சுக்கிறானுங்க. ஏய், உட்கார்ந்துகிட்டே அடிக்கிறியாடா? பிரமாதமா சண்டை போடுறான். இவரை நம்ம கட்சியில சேருங்க. இது மாதிரி சட்டமன்றத்தில் சண்டை போட நமக்கு ஒரு ஆள் வேணும். ஓகே சார். அபிராமி லட்டு மட்டும் நீ எனக்கு வேணும். வா போயிடலாம். ஏண்டி அவளை நீ காப்பாத்தியா? ஏய், இங்க பாரு, உன்னையும் உன் பூங்குன்றனையும் எரிச்சு சாம்பலாக்காம விட மாட்டேன்டி. ஏய், எங்கடி? ஏய், எங்கடி வா? தேடுங்கடா அவனை. ஏய், பூங்குன்றா, இத்தனை பேர் இருந்து அவனை தப்பிக்க விட்டீங்க. எல்லா கதவையும் சாத்துங்க. அவங்க ஒருத்தரை இங்க இருந்து உயிரோட போகிறான். அவனை எனக்கு என் கையால கொன்னே ஆகணும். பூங்குன்றன் எங்கடா இருக்கான்? गंभीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहं नरसिंहा. செத்து செத்து பொழைச்சவன்டா, டெத்த பார்த்து சிரிச்சவன்டா. வெட்ட வெட்ட பொழைச்சவன்டா, குட்ட குட்ட நிமிர்ந்தவன்டா. ஏ இருக்கா ஆனா இல்ல, ஏ இல்ல ஆனா இருக்கா, 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 இருக்கா. சிவனேன்னு இருப்பான்டா, சிவனாகவே இருப்பான்டா. இருக்கா ஆனா இல்ல, ஏ இல்ல ஆனா இருக்கா, இருக்கா ஆனா இல்ல, ஏ இல்ல ஆனா இருக்கா. தலைவரே, பாத்தீங்களா? பூங்குன்றனை நானே போட்டு தள்ளிட்டேன். நான் தான் சுகாதாரத்துறை அமைச்சர். திரும்பி வாசல பாரு. சைலண்டா சத்தம் இல்லாம கொல்ல சொன்னா மீடியாவை கூப்பிட்டு மாநாடு போட்டு மர்டர் பண்ணிருக்க. தலைவரே, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஓமப்படிதான். அவன் தான் மீடியாவை கூப்பிட்டது ஓமப்படியோ காரா புந்தியோ. கட்சி பேர் மீடியாவில் மிக்சர் ஆயிடுச்சு. போன கட் பண்ணு. தலைவரே,
அவன் செத்துட்டான் சார். ஏன் மறுபடியும் அவனை கொண்டுட்டியா? சார் நான் கொல்லல சார். அடைக்கல்ராஜ் ஆளுங்க அவனை சுட்டு கொண்டதை கண்ணோட வீடியோ இருக்கு அனுப்புற சார். வீடியோ இருக்கு அனுப்புற சார். அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. இந்த பாரு, ஜாதி கட்சி சங்க தலைவர் என் எதிரில் தான் இருக்காரு. அந்த தாடி வச்ச ஆளு அட்வொகேட் பூங்குன்றனா. அவர் இவங்க ஜாதியே கிடையாதான். சீக்கிரம் ஐயா முட்டக்கண்ணா. சார் ஆக்சுவலா എനിക്കെല്ലാം അറിയും. ഈ പ്രാന്തൻ പേച്ചை കേട്ട് എല്ലാരെയും സന്ദേഹപ്പെടുന്നത് പോൽ എന്റെ പൂങ്കുன்றൻ സാരെയും ഞാൻ സന്ദേഹപ്പെട്ടു. ഇപ്പൊ 420ക്ക് അടക്കൽ രാജ് சுட்டு பூங்குன்றன் சார் மரிச்சதை ഞാൻ நேரில் கண்டு. പക്ഷേ 230க்கு பூங்குன்றன் சார் உயிரோடு இருக்கும் போதே சைன் இட்டாச்சு. ഈ கேசவன் குட்டியை யாரும் ஏமாத்தவே முடியாது. உங்களை யாரும் ஏமாத்தவே முடியாது. ஏன்னா நீயே ஏமாந்துருவேடா முட்டாளு. கேஷியர் சொல்லுங்க சார். கன்னிகா மேடம் இவட சைன் இட்டாச்சு. பூங்குன்றன் சார் அக்கவுண்ட்ல இருக்கிற 10 crores அவங்க கொடுத்த லிஸ்ட் படி டிடி ரெடி பண்ணுங்க. மறைந்த பிறகும் வாழும் மனிதா, மனித உருவில் தோன்றும் இறைவா, உலகம் இருக்கும் காலம் வரைக்கும் தர்மம் முந்தன் தலைகாக்கும். மறைந்த பிறகும் வாழும் மனிதா, மனித உருவில் தோன்றும் இறைவா. பூங்குன்றன் சாரோட டிராவல் பண்ண அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் எங்களால் மறக்கவே முடியல. நானும் என்னோட ஃபேமிலியும் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த 10 கோடி ரூபாயை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவர் கனவை நினைவாக்கிட்டோம். பூங்குன்ற ஒன்றும் சாகலை. 28 குடும்பம் மூலயமா ஒன்றும் வாழ்ந்துட்டு தான் இருக்கான். நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து கர்த்தரை தவிர நான் யாரையும் வணங்குதில்லை. முதல் முறையாக அந்த பூங்குன்றனை நான் வணங்குறேன். காட் பிளஸ். என்ன இருந்தாலும் இறந்து போன ஒருத்தரோட உடம்ப வச்சு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேன்னு ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தேன். ஒரு சர்ச் ஃபாதர் கிட்ட ஒரு இந்து கவுன்சிலிங்க்கு வந்தது தப்பா? மனசு விட்டு பேசுறதுக்கு மதம் எதுக்குமா? இப்போ பஸ்ஸிலே ட்ரெயின்லேயே போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறது இல்லையா? அது மாதிரி தான் மதத்தை வளர்க்கத்தை விட மரத்தை வளர்த்தா ஆக்சிஜனாவது கிடைக்கும். ஆனால் ஒரு பயில் சொந்த ஃபாதரை நிற்க வச்சு முழு கதை சொன்ன பார்த்தியா? அதுதான் பெரிய தப்பு. என்னால முடியலம்மா. ஃபாதர் வாடா டுபாகர். கிளினிக்கை மூடிட்டேன், ஃப்ரீ ஆயிட்டேன். உங்க பைல்ஸ் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, அதை இப்ப சொல்றேன் கேளுங்க. என்னது? சிவகாசி பக்கத்துல ஒரு அழகான ஊரு. மறுபடியும் அழகான ஊரா? கருங்காலி அடைக்கல் ராஜை கட்சியிலிருந்து நீக்கி கல்தூன் ஓமப்புடியாரை அமைச்சராக அறிவிக்கிறேன். சட்டசபையின் ஜாக்கி சான் ஓமப்புடியார். எங்க கட்சி தலைவர் பிறந்த நாளுக்கு ஆர்டர் கொடுக்க வந்திருக்கோம். 1000 மட்டன் பிரியாணி. ஐயா, இனிமே இந்த கடையில வெளியே போய் சர்வீஸ் பண்றதையே நிறுத்திட்டோம். பவானி தான் மிஸ் ஆயிடுச்சு. சிவானி. ஐஸ்வர்யா ராய் கிடைக்கல, ஐஸ்வர்யா ராஜேஷ் கிடைக்குமா? சிவானிக்கா ஹுக்கும். கங்க்ராச்சுலேஷன். மை பிளஷர், மை பிளஷர். ஒரு ஜாதி கட்சி போராட்டத்துக்கு நீதான் பந்தோபஸ்து. பூங்குன்றனை கொலை செய்த அடைக்கல் ராஜ் கையில. பூங்குன்றனை நான் தான் கொன்னேன். புதர், நான் தான் கொன்னேன், நான் தான் கொன்னேன். கமிஷனருக்கு ஃபைனான்ஸ் வேணுமா? கந்து வட்டிக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா தாயே. அక్కడ ఎవడో చూస్తున్నాడు రా. யோ, அது நீதாயா? வாழைப்பழம் வழுக்கி தடுமாறி விழுந்த தமிழ்ச்செல்வியை தாங்கி பிடித்தான் தாமரை கண்ணன். எப்படி தப்பு இல்லாம கரெக்டா சொன்னீங்க? எங்க அப்பா ஒரு வமிழ் தாத்தியார். அவர் தாய விறந்து வமிழ்வாய் தாழ்த்து பாடினா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும்
தாழ்க தளமுடன்னு தாயார தாழ்த்துவான். ஓ வலை தளிக்குதா? என்கிட்ட ஒரு நல்ல வயலம் இருக்கு. என்ன சார் நீங்களே சாமந்தி பூ மாலை வாங்கி வந்துட்டீங்க? ഇനി ഞാൻ യാരെയും നമ്പത്തില്ല. എന്റെ ഗുരുവായൂരപ്പനുക്ക് ഞാനേ മാല വാങ്ങി വരും, ഞാനേ പോടും. 1 2 3 4